அந்த சூடாமணியை கொடுக்கிற பொழுது பட்டத்திரி ஒரு ஸ்லோகம் அப்படி நின்று போயிடுது. திருஷ்டுவா புஷ்டுவாச்ச லங்காம் ஜட்டிதிச ஹனுமான் மௌலிரத்னம் ததவ். ராமன் கொண்டு போய் கொடுத்தாள். ராமாய ததுன்னா ராமாயணா 3 அக்ஷரம் ஆகும். ஆனா ஒரே ஒரு அக்ஷரத்து தான் விருத்தத்தை இடம் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி பிரமிச்சிருக்கிற போது குருவாயூரப்பன் கை காட்டினாலாம். நான் வேறையா அந்த ராமன் வேறையா? நீதானே பூர்வ தசகத்துல ராமஸ்துவம் லக்ஷ்மணேன ஸ்வயமத பரதேனாபி சத்ருகுணநாம்னான்னு சொன்னீங்க, மறந்து போயிட்டியான்னு காட்டுற மாதிரி இப்படி கை காட்டினாளா. என்னப்பனே ராமன் கொண்டு போய் ஆஞ்சநேயன் சூடாமணி கொடுத்தாளா தெரியாது, உங்ககிட்ட கொடுத்தாளாமே வாஸ்தவமா. நான் இதோ பாரு என்னப்பனே பாருன்னு சொல்லி 400 வருஷம் முன்னாடி குருவாயூர் கஷேத்திரத்துல கையில் சூடாமணியும் கையுமாக ஸ்ரீராமனாக மரபுரி தரித்து கோதண்டபாணியாக லக்ஷ்மண சமேதனாக சதா அனுமத ஆசிரியத்தினாக பட்டத்திற்கு அப்படி திவ்ய தரிசனம். திருஷ்டுவா புஷ்டுவா ஜலங்காம் ஜடிதி சஹனுமானி மௌலிரத்னம் ததௌதே. பட்டத்திரி பெரிய மகாகவி. வேணும்னா அந்த ஒரு 3 அக்ஷரம் கொண்டு வர முடியலங்கிறதுக்காக ஸ்லோகத்தையே ரீகாஸ்ட் பண்ணி ஒரே நிமிஷத்துல வேற விதமா ஸ்லோகத்தை கவனம் பண்ணிருக்கலாம். ஏன் இந்த ஒரு அக்ஷரத்துல தேன்னு சொல்லி முடிக்கணும் அப்படின்னாக்க, நேற்றுக்கே சொன்னேன் சூடாமணிங்கிறது ஜீவன் தன்னையே பகவான்கிட்ட அர்ப்பணம் பண்ணுறதுதான் சூடாமணி பிரதானம்னு சொன்னேன். அப்ப பிரம்மத்தை தவிர வேற 2வது ஒரு வஸ்து இல்லாத ஒரு நிலை, அந்த அத்விதீயமா இருக்கக்கூடிய நிலையை சொல்றதுக்கு அத்விதீயமா ஒரே அக்ஷரம் போரும் அப்படின்னு குருவாயூரப்பனோட சங்கல்பம். அதனால்தான் மௌலிரத்னம் ததௌதே, அதை ஹிருதயத்தோட மணி அப்படியே வச்சுண்டு எதா தேனு ஸ்வகம் வத்சம், கண்ணுக்குட்டியை பார்த்த தாய் பசுவுக்கு எவ்வளவு சந்தோஷமோ அப்படி சந்தோஷப்படுறேங்கிறாள். இதை பார்க்கிற போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி சீதை சொல்லியிருக்கக்கூடிய மனசிராயா திலகா கண்டபார்ஷ்வே நிவேசிதகா துவயா பிரணஷ்டே திலகே தங்கில ஸ்மர்த்துமர்கசி, அந்த ஸ்லோகத்தை அப்படியே மொந்த ஒரு போட்டுன்னு வந்திருக்காள். அப்படியே பகவான்கிட்ட வந்து சமர்ப்பணம் பண்ணாள். அதுக்கு மேல சீதை சொன்ன பிரார்த்தனையும் சமர்ப்பணம் பண்ணி யதாச்ச மகாபாகு மாஹம் தாரயதி ராகவஹ அஸ்மாத் துக்காம்பு சம்போதாத் துவம் சமாதாது மர்கசி. இந்த பெரிய துக்கக்கடல்லேருந்து என் பிரபு என்னை வந்து எப்படி மீட்டுன்னு போவாளோ அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு பிரபுவிடத்துல சீதையுடைய பிரார்த்தனையை நிவேதனம் பண்ணாள் ஆஞ்சநேய சுவாமி. ஜெகன்மாதாவுக்கு ஆறுதல் சொல்லி தாப்பப்பட்டிருந்தாள். கவலைப்படாதவங்க நிருசிம்மம் ஆகமிஷதா, நிருசிம்மர்களா இருக்கக்கூடிய நரசிரேஷ்டர்களா இருக்கக்கூடிய சுவாமியும் லட்சுமணன் வருவாள். கவலைப்படாதவங்கோ சீக்கிரமா அயோத்தியில் பட்டாபிஷேக கோலத்தில் ராமனை பார்க்க போறேன். கொஞ்ச நாள் ஒரு சில மணி நேரங்கள்லாம் காத்துன்னு இருக்கணும். அபிஷிக்தம் அயோத்தியாயாம் க்ஷிப்ரம் திரக்ஷ்யசி ராகவம் ததோ மயா வாக் விரதீன பாஷினா சிவாபிரிஷ்டாபிரபி பிரசாதிதா ஜகாம சாந்திம் மம மைதிலாத்மஜா தவாபி சோகேன ததா அபிபீடிதா. இப்படி சுந்தரகாண்டம் இந்த ஸ்லோகத்தோட பூர்த்தியாகுது. ஓரளவுக்கு சாந்தி அடைஞ்சாள்னு சொன்னாள். ஆஞ்சநேயனுடைய வாக்க கேட்டு பரம சந்தோஷப்பட்டாளாம். ஏன்னா உள்ளதை உள்ளபடி கபடமில்லாமல் சொல்லிருக்காள். ஸ்ருத்வா ஹனுமதோ வாக்கியம் யதாவதபிபாஷிதம் ராமப்ரீதி சமயுக்தா வாக்கியமுத்தரமப்ரவீத். யுத்தகாண்டம் முதல் ஸ்லோகம் இது. பரம சந்தோஷப்பட்டு என்னையும் லக்ஷ்மணையும் ரகுவம்சத்தையும் காப்பாத்தினியே, சீதையை பார்த்துட்டு வந்தேன்னு செய்தியை சொன்னதுனால எங்க குலத்தையே நீ காப்பாத்திருக்கியே. உத்தரகாண்டத்தை சொல்ற போது சொல்ல போற, நான் உனக்கு கடனாளியாவே இருந்துடுறேன். உனக்கு நான் பிரத்யுபகாரம் பண்ணணும்னா எனக்கு வந்த மாதிரி ஒரு ஆபத்து உனக்கு வரணும், நீ பண்ண மாதிரி நான் உனக்கு பிரத்யுபகாரம் பண்ணணும். நான் பிரத்யுபகாரம் பண்ணணும், என்னுடைய நன்றி கடனை தீர்த்துக்கணுங்கிறதுக்காக எனக்கு வந்த ஆபத்து உனக்கு வரணும்னு நான் ஒரு நாள் நினைக்க மாட்டேன். நான் கடனாளியாவே இருந்துட்டு போறேன், பிரத்யுபகாரம் பண்ணாத கடனாளியாவே இருக்கேன். பவாம ரிணினகா வயம், பகவானை தவிர வேற யாருக்கு இந்த மாதிரி அழகா யாரு சொல்ல முடியும்? அதாவது நர பிரத்யுபகாரணம் ஆபத்சு ஆயாதி பத்ததாம். அதனால நீ எனக்கு உபகாரம் பண்ணது எங்கிட்டையும் ஜெரிச்சு போட்டோம்னு விட்ட. எத்வயா உபகிருதம் கபே மையேவ ஜீர்ணதாம் யாது எத்வயா உபகிருதம் கபே நரः பிரத்யுபகாரணம் ஆபத்சு ஆயாதி பத்ததः. எத்தனையோ உபகாரங்கள் பண்ணிருக்க, ஒரு உபகாரத்துக்கு உயிரை கொடுத்தா போராது, மீதி இருக்கக்கூடிய உபகாரங்களுக்கு எப்படி இருந்தாலும் நான் கடனாளியாக தான் இருக்கணும். அதனால மொத்தமாகவே எல்லா உபகாரங்களுக்கும் கடனாளியாவே இருந்துடுறேன். ஏகைகஸ்ய உபகாரஸ்ய பிராணாம் தாஸ்யாமி தேகபே சேஷஸ்ய இக உபகாராணாம் பவாம ரிணினஹ வயம். இப்படி உத்தரகாண்டத்தில் சொல்லிருக்க. இங்க என்ன பண்ண, ஆஞ்சநேயா நீ பண்ணிருக்கக்கூடிய உபகாரத்துக்கு ராஜ்யத்தை கொடுத்தா போறாது, எங்கிட்ட இப்ப ராஜ்யம் இல்லை ஒண்ணும் இல்லை கொடுக்கறதுக்கு, இந்த சரீரம் தான் இருக்குன்னு வாரி அணைத்து கொண்டாளா.
ஏஷ சர்வஸ்வபூதஸ்து பரிஷ்மங்கோ ஹனுமதः மயா காலமிமம் பிராப்ய தத்தச்சாஸ்து மகாத்மனः ஏஷ சர்வஸ்வபூதஸ்து பரிஷ்மங்கோ ஹனுமதः. அதாவது இதுக்கு ரெண்டு விதமா அர்த்தம் பண்ணணும். ஆஞ்சநேயனுக்கு இதை விட ஒரு பெரிய பாக்கியம் ஒன்று இருக்க முடியுமா? பகவான் ஆலிங்கனம் பண்ணிக்கிறாருன்னா அதை விட ஒரு பாக்கியம் ஆஞ்சநேயனுக்கு வேற ஒன்று இருக்க முடியுமோ? இருக்க முடியாது. ஆனா விசேஷார்த்தம் எப்படி சொல்லணும்னா, என்னுடைய ஆலிங்கன சுகம் கிடைக்கணும்னு நீ எத்தனை நாள் எவ்வளவு ஆர்வத்தோடு ஏங்கி இருந்தியோ அதை விட பன்மடங்கு அதிகமான ஆர்வத்தோட நான் ஏங்கி கொண்டிருந்தேனே. பரம பாகவதோத்தமனான ஆஞ்சநேயனுடைய ஆலிங்கன சௌக்கியம் கிடைக்குமா கிடைக்குமா நான் ஏங்கி இருந்தேனே. இத்தனை நாள் காக்க வச்சு விட்டி இப்பதானே கொடுத்துருக்க. மே பரிஷ்வங்கா ஹனுமதா சர்வஸ்வபூதகங்கள் சாதாரணமான அர்த்தம். ஹனுமத பரிஷ்வங்கா மே சர்வஸ்வபூதா. ஆஞ்சநேய ஆலிங்கம் பண்ணிக்கிறதான் எனக்கு சர்வஸ்வபூதம் பகவான் நினைச்சு இத்தனை நாள் காக்க வச்சுட்டியே. மயா காலம் இமம் பிராப்திய தத்தச்சாஸ்து மகாத்மனா. அப்படி வாரி ஆலிங்கனம் பண்ணிட்ட. இந்த ஆலிங்கனம் பண்ணிட்டு யுத்த காண்டத்தான் முதல் சர்க்கத்தில் சொல்லிருக்க. திருவிழிக்கை என்ன பண்ணுவா, சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணா ராமாயண பாகத்தில் வரும்போது சுந்தரகாண்டத்தோடு நிறுத்தம் இல்லை. யுத்தகாண்டம் முதல் சர்க்கத்தையும் படிச்சு 2 நிமிஷம் தான், சின்ன சர்க்கம் தான் அது, 2 நிமிஷம் படிச்சு நிறுத்தது. ஏன்னா இந்த ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்காலும் இந்த ஆலிங்கனம் பண்ணிட்ட பெரிய ஒரு கௌரவத்தை தான் சுவாமி தேசிகன் சுந்தரகாண்டத்துடைய சாரத்தை சொல்லியிருக்காருன்னு பேரு ரகுவீர கிரந்தத்துல. ஆனா ஆலிங்கனத்தை சொல்லி தான் பூர்த்தி பண்ணிருக்க. அபார பங்கர பரிகா பரிவிருத்த பரபுர பரிசுத தவதகன ஜவன பவன பவ கபிவர பரிஷ்வங்க பாவித சர்வஸ்வதானா. பாவித சர்வஸ்வதானா, பரிஷ்வங்க பாவித சர்வஸ்வதானா அப்படின்னு ரகுவீர கிரந்தத்தை சொல்லியிருக்கார். இத பகவான் ஆலிங்கனம் பண்ணின உடனே ஆஞ்சநேயன் அப்படியே பிரமிச்சு ஸ்தம்பிச்சு போயிட்டாராம். ஆஞ்சநேய சுவாமி சொல்லின் செல்வர். ஆனா ஃபார் ஒன்ஸ் த கிரேட் மாஸ்டர் வாஸ் அட் அ லாஸ் ஃபார் வேர்ட்ஸ். என்ன பேசுறதுன்னு தெரியல, பிரமிச்சு நிற்கிறாள் பிரபுவிடத்துல. நான் என்ன பண்ணிவிட்டேன், பெரிய உபகாரம் என்ன பண்ணிவிட்டேன்? நான் சமுத்திரத்தையே அப்படி அச்சுதாயனமான பானம் பண்ணேனா, இல்ல லங்கையை சூர்ணமா பண்ணி தவிடுபடியா பண்ணிவிட்டேனா, இல்ல ராவனுடைய 10 தலைகளையும் கொண்டு வந்து உங்கள் சரணத்தில் அர்ப்பணம் பண்ணேனா, இல்ல சீதைதான் கொண்டு வந்து உங்களோட சேர்த்தேனா? வரும் செய்திய தகவலை சொல்றதுக்காக வந்தவன் தான். எனக்கு இப்ப ஏற்பட்ட ஒரு பெரிய கௌரவமா பெரிய பரிசா ஆலிங்கனம் பண்ணிட்டேன், எனக்கு அதுக்கு அருகதையே கிடையாது அப்படின்னு வெக்கப்பட்டு தலைகுனிஞ்சு நிற்கக்கூடிய ஆஞ்சநேயனுக்கு இந்த வினயமே அவருக்கு ஜெயத்தை கொடுக்க முடியாது. அவர் தலையில ஒரு கீடம் வச்சாப்பல அமைஞ்சு போயிடுத்துன்னு விட்டார். பீதோ நம்புநிதிகி நகோணபுரி நிஷ்பிஷ்ய சூர்ணி கிருதாக நானீதானி சிராம் சிராட்சசபதேகே நானாயி சீதாமயா ஆஸ்லேஷார்ப்பண பாரிதோஷிகமகம் நார்காமி வார்த்தாஹரஹ ஜல்பன் இத்யனிலாத்மஜஹ சஜகதி விரீடாஜடோ ராகவே. நாடகத்தில் இப்படி ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்காள். உடனே மேலே சுவாமி அபிஜித் முகூர்த்தத்தில் புறப்பட்டு சமுத்திரத்துடைய வடக்கு கரைக்கு வந்து சேர்ந்தாள். அந்த இடத்துல தான் கொஞ்சம் ரொம்ப சீதையை விட்டு பிரிஞ்ச தாபத்தில் விப்ரலம்ப சிங்காரத்தில் வர்ணிச்சிருக்காள் வால்மீகி. காத்த பார்த்து சொல்றாளாம், வாகிவாத யதகாந்தா தாஹம் ஸ்பிருஷ்ட்வா மாஹாமபி ஸ்பிருஷா. சீதை இடத்துல இருக்கக்கூடிய சீதை இருக்கக்கூடிய இடத்துல இருந்து காத்து வந்ததுன்னா அது சீதையை பார்க்குற மாதிரி இருக்கு. அதே மாதிரி சந்திரனை பார்க்கணும் சீதையுடைய ஞாபகம் வருது. ஏன்னா சீதையின் சந்திரனை பார்ப்பள் சந்திரே திருஷ்டி சமாகமஹா இப்படி எல்லாம் அந்த சிங்காரத்தில் விப்ரலம்ப சிங்காரத்தை வர்ணிச்சிருக்காள். ஏதன் மத்தியில் ராவணன் ஒரு சரசை கூட்டினான். லங்காயாம் து கிருதங் கர்ம கோரம் திருஷ்ட்வா பயாவகம் ராட்சசேந்திரோ ஹனுமதா சக்ரேணேவ மகாத்மனா. அந்த லங்கையை முழுக்க உண்டு இல்லைன்னு ஒரு கலக்கிட்டு வந்திருக்காளோ ராவணன் சரசை கூட்டுறாள். அதுக்கு மேலதான் விபீஷண சரணாகதி. அது சொல்றதுக்கு முன்னாடி இந்த சுந்தரகாண்டத்துடைய சாரத்தை ரொம்ப அழகா, சுந்தரகாண்டம் பூர்த்தி யாரோ பிராச்சீனமா விரிவா பண்ண ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அந்த ஸ்லோகம். அது சுந்தரே சுந்தரீம் சீதாம் அக்ஷதாம் மாருதேர் முகாத் ஸ்ருத்வா ஹிருஷ்டகா ததைவாஸ்து சராமகா சததம் கிருதி அப்படி பூர்த்தி பண்ணிருக்க. ரொம்ப அழகான ஸ்லோகம். அதாவது சுந்தரகாண்டத்துல ஆஞ்சநேயன் மூலமாக சுந்தரியா இருக்கக்கூடிய சீதை
குறையே இல்லாமல் அக்ஷதையா இருக்காள்னு கேட்டு என் பிரபு ராமன் பரம சந்தோஷத்தோடு இருந்தாலோ அதே சந்துஷ்டியோடு என் ஹிருதயத்தில் ராமன் பிரகாசிக்கிட்டோம். கேலத்தை மம ஹிருதய, என் ஹிருதயத்தில் ராமகா சததம் ஹிருதி அப்படின்னு பூர்த்தி பண்ணியிருக்க. அப்பேற்பட்ட பிரபு அபிஜித் முகூர்த்தத்தை புறப்பட்டு வந்திருக்காள் இங்க வடக்கு கரைக்கு. அங்க தெற்கு கரையில சரஸ கூட்டினான் ராவணன். சரஸ்ல எல்லாரும் கூடியிருக்காள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நடந்திருக்கக்கூடிய விஷயம் தெரியும். ஒரு குரங்கு எரிச்சுட்டு போயிடுச்சு லங்கைய. நாம ஏதாவது பழி வாங்கணும், இல்லைன்னா நம்முடைய ராட்சசாளுடைய பேர் ஒண்ணும் இல்லைன்னு ஆயிடும். நீங்க அதுக்கு உபாயத்தை சொல்லணும். சுட்டது குரங்கரி சூரையாடிட கெட்டது கொடிநகர் கிளையும் நண்பரும் இட்டையும் அரியணை இருந்தது என்னுடல் பட்டனர் பரிபவம் பறந்தது எங்கனும். பிரகஸ்தன் அவர்தான் ராட்சசாளுக்கெல்லாம் சேனாதிபதி. ததோ நீலாம் புதனிபஹா பிரகஸ்தோ நாம ராட்சசஹா அப்ரவீத் பிராஞ்சலிர்வாக்கியம் சூரஹா சேனாபதிஸ்ததாஹ. நீங்க ஏன் கவலைப்படுறீர்கள்? நீங்க தேவர்கள், தானவர்கள், கந்தர்வர்கள், பிசாசுகள், பதகர்கள், ஊரகர்கள் எல்லாரையும் ஜெயிச்சவாள். நீங்க உலகத்தை முழுக்க ஜெயிச்சவாள். நீங்க வெறும் மனுஷாவை பத்தி கவலைப்படலாமா? ராமனை பத்தி, லட்சுமணனை பத்தி, இந்த குரங்களை பத்தி கவலைப்படலாமா? நீங்க ஒரு உத்தரவு போடுங்க. வானர பீஜமே உலகத்தில் இல்லாதபடி நிர்வாகமா பண்ணி விடுறேன். கரோமி அவானராம் உர்வீம் ஆக்ஞாபயது மாம் பவானி சர்வே பிரமத்தாக விஸ்வஸ்தாக வஞ்சிதாஸ்மகனுமத நகி மே ஜீவதோ கச்சேத் ஜீவன் சவனகோச்சரஹ. ஒரு க்ஷணகாலம் நாங்கள்லாம் ஏமாந்து போயிட்டோம். இனிமேல் ஏமாந்து போக மாட்டோம். நான் உயிரோடு இருக்கிற மட்டும் உயிரோட அந்த குரங்கு தப்பாது. ரக்ஷாஞ்சைவ விதாஸ்யாமி வானராத் ரஜனீச்சரா நாகமிஷ்யதி தே துக்கம் கிஞ்சித் ஆத்மாபராதஜம். அந்த வானராள்கிட்டேருந்து உங்களுக்கு ரட்சை கொடுக்குறேன். உங்களுக்கு அபராதத்தால, நீங்க பண்ணிருக்கக்கூடிய அபராதத்தால வரக்கூடிய துக்கம் உங்களை பாதிக்காதபடி ரட்சிக்கிறேன். இப்படி சொன்னதுனாலேயே ராவணன் தான் அபராதிங்கிறத இன்டைரக்டா ஒத்துன்னு விட்டாலும் நாகமிஷ்யதே துக்கம் கிஞ்சித் ஆத்மாபராதஜம் அப்படின்னு சொன்னதுனால நீங்க அபராதம் பண்ணிருக்கீங்க, அதனால வரக்கூடிய துக்கம் வராதபடி ரட்சையை கொடுக்குறேன் அப்படின்னு விட்டாள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ஏது பேசுறான். நாம ஒரு ராட்சசன் சொன்னான், இந்த குரங்கை பத்தி நமக்கு என்ன கவலை? ராமன் இருக்கிற போது, லட்சுமணன் இருக்கிற போது, சுக்ரீவன் இருக்கிற போது இந்த தரித்திரமான ஆஞ்சநேயனை பத்தி நமக்கு என்ன பேச்சு? கிம்போ ஹனுமதா காரியம் கிருபணேன துராத்மனா ராமே ஜீவதி துர்தர்ஷே சசுக்ரீவே சலக்ஷ்மணே. சுக்ரீவனோட லட்சுமணோட ராமன் இருக்கிற போது இந்த தரித்திர குரங்கை பத்தி நமக்கு என்ன கவலை? ஆஞ்சநேயன் திரும்பி போயிட்டாங்க, தைரியத்தில் பேசலாம் அந்த பசங்கள்லாம். ஆஞ்சநேயன் வந்திருக்கிற போது சோடு மூச்சு கச்சு தெரியல, சப்தநாட்டியும் அடங்கி ஒடுங்கி இருந்தது. ஆஞ்சநேயன் திரும்பி போயிட்டாங்கிற தைரியத்தில் பேசுறான். வஜ்ரகனுன்னு ஒரு ராட்சசன், அவனுக்கு ரொம்ப சாப்பாட்டு ரொம்ப பிரியம். சதோ வஜ்ரகனு நாமே ராட்சசோ பீம விக்ரமஹ ஜிக்வயா பரிலிகன் வக்திரம் இதம் வச்சனம் அப்ரவீத். ஜிக்வானா நாக்கு, நாக்கால முகத்தை முழுக்க அப்படியே தடவிண்டு நாக்கு தப்பு குட்டின்னு சொன்னானா. நான் இவ்வளவு பேரும் காத்தால சாப்பாடு டிஃபனுக்காக சாப்பிடுறேங்கிறான். இப்படி எல்லாம் அவாவா சொல்ற பொழுது எல்லாருக்கும் ஒரே வேகம். அவன் கையில யுத்தத்திற்காக தயாரா ஆயுதத்தோட வந்திருக்கான். ஆயுதத்தை எடுத்துட்டா ஒரு மாப் சைக்காலஜி இது. எல்லாரும் சேர்ந்து யுத்தத்துக்கு கிளம்புறது மாதிரி தயாராயிட்டாள். உடனே விபீஷண சுவாமி எழுந்திருந்தாள், அவளை உட்காத்தி வச்சார். மகாராஜாவுடைய தம்பி என்ன சொல்ல போறார், ஆர்வமா இருக்காள் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஜாட காட்டின உடனே உட்கார்ந்தாள் எல்லாரும். தான் கிரகீதாயுதான் சர்வானி வாரயித்வா விபீஷணஹ அப்ரவீத் பிராஞ்சலிர்வாக்கியம் புனః பிரத்யுபவேஷ்யதான். ராவணனை பார்த்து பேசுறார். அண்ணா ஒரு விஷயம் அண்ணா நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும். இது மட்டும் பிரகஸ்தனிலேருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ பேர் பேசியிருக்கா. இவ பேசக்கூடிய பேச்செல்லாம் பார்த்தா என்னமோ உங்க பத்னியை ராமன் தேடி கொண்டு போன மாதிரி, as if you are the aggrieved party, அந்த மாதிரி நான் பேசிட்டு இருக்கான். இந்த இவ்வளவுக்கும் காஸ் ஃபார் ஆக்ஷன் என்ன? ஏன் இந்த குரங்கு வந்தது, ஏன் லங்கையில எரிச்சது, இவ்வளவுக்கும் காரணம் என்ன? வாட் இஸ் தி காஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க போய் சீதையை கொண்டு வந்து திருடி கொண்டு வந்து வச்சதுதானே இதுக்கு காரணம். எதுக்காக நீங்க சீதையை திருடணும்? அதை பத்தி யாராவது பேசினாலா?
உங்களுக்கு என்ன அபச்சாரம் பண்ணான் ராவன்? எதுக்காக அவனுடைய பத்னி நீங்க கடத்தின்னு கொண்டு வந்து இங்க வைக்கணும்? கிஞ்ச ராட்சசராஜஸ்ய ராமேண அபகிருதம் புரா ஆஜகார ஜனஸ்தானாத் யஸ்ய பார்யா யசஸ்வினஹ. கரதூஷணாதிகளுக்கெல்லாம் வதம் பண்ணிவிட்டான் ஜனஸ்தானத்துலன்னு சொன்னா, ராமனா யுத்தத்துக்கு போல, கரன்னா ராமனை எதிர்த்து யுத்தத்துக்கு போனா, வலுவில் சுவாமியா யுத்தத்துக்கு போல அவன் தாக்கிறதுக்காக வரும்போது செல்ஃப் டிஃபென்ஸ்ல அடிச்சிருக்கான், அவ்வளவுதான். கரோ யத்யதி விருத்தஸ்து ராமேண நிகதோரணே அவசியம் பிராணினாம் பிராணாஹ ரக்ஷிதவ்யாஹ யதா பலுஹு. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை தயவு செய்து கேளுங்கோ. முன்னாடி பேசினவள்லாம் சம்பளத்துக்காக பேசுறா. உங்க ஹிதத்தை கோரி ரத்த சம்பந்தத்தால் பாந்தவியம் இருக்கிறதுனால பேசக்கூடியவன் நான் ஒத்தந்தான். வாண்டா, இந்த பரதாராதிகமனுங்கிறது பெரிய மகாபாபம். இது கீர்த்தி எல்லாத்தையும் போக்கிடும், ஆயுசு சகல விதமான க்ஷேமத்தையும் அழிச்சிடும். இது அயசஸ்யம் அநாயுஷ்யம் பரதாரா விமர்சனம் அர்த்தக்ஷயகரம் கோரம் பாபஸ்ய புனர்பவம். உங்களை ஐஸ்வர்யத்தில் எல்லாத்தையும் அழிச்சிடும், மறுபடியும் மறுபடியும் பாபம் செய்யறதுக்கு காரணமா தூண்டி விட்டுடும். பாபஸ்ய புனர்பவம். எந்த ஒரு பாபமும் அப்படிதான். ஒரு பாபம் பண்ணா இன்னும் பல பாபங்கள் செய்ய முடியாது, தூண்டி விட்டுடும். ஒரு நல்ல காரியம் பண்ணாலும் அப்படிதான், பல புண்ணிய காரியங்கள் செய்ய முடியாது, தூண்டி விட்டுடும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்னோபாலிங் எஃபெக்ட்ங்கிறது எந்த கர்மாவுக்கும் இருக்கு. அதனால மறுபடியும் பாபம் செய்யறதுக்கு தூண்டுகோலா போயிடுமே இந்த பாபமானது. ஏதன் நிமித்தம் வைதேஹி ஆகிருதாசா. சீதையை கொண்டு வந்து வச்சாலே நமக்கு பெரிய பயத்தை கொடுக்கக்கூடியவள் சீதை. நீங்க திருப்பி கொடுத்துருங்கோ சீதைய, க்ஷேமமா இருக்கலாம். ஏதன் நிமித்தம் வைதேஹி பயம் ந சுமகத் பவேத் ஆகிருதாசா பரித்யாஜ்யா கலகார்த்தே கிருதேன கிம் யாவன்ன சகஜாம் சாஸ்வாம் பகுரத்ன சமாகுலாம் புரீம் தாரயதே வாணிஹி தியதாமஸ்ய மைதிலி யாவத் சுகோராமகதி துர்தர்ஷா ஹரிபாகினி நாவஸ்கந்ததி நோலங்காம் தியதாம் அஸ்ய மைதிலிகி. அந்த வானர சைன்யங்கள்லாம் வந்து லங்கையை துவம்சம் பண்ணுறதுக்கு முன்னாடி, பிஃபோர் இட் இஸ் டூ லேட், சீதையை திருப்பி கொடுத்துருங்கோ. இந்த லங்கை முழுக்க சைன்யங்கள்லாம் முற்றுகை பண்ணுறதுக்கு முன்னாடி திருப்பி கொடுத்துருங்கோ. நான் சொன்னபடி நீங்கள் கேட்கலன்னா இந்த லங்கை மாத்திரம் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய சூரர்களாக இருக்கக்கூடிய ராட்சசால் எல்லாரும் அழிஞ்சு போயிடுவாள். வினஷ்யேத் ஹி புரி லங்கா சூராக சர்வே ச ராட்சசாக ராமஸ்ய தயிதா பத்னி ஸ்வயம் எதி நதீயதே. நீங்களா போய் ஸ்வயமா கொடுக்கலன்னா இது மாதிரி ஒரு பெரிய ஆபத்து வந்துடும். பாந்தவியத்தால் உங்கள்கிட்ட நான் முன்னாடி பிரார்த்திச்சுக்கிறேன். பிரசாதயே த்வம் பந்துத்வாத் ஸ்ருணுஷ்வ வசனம் மம ஹிதம் தத்யம் அகம் ப்ரூமி தியதாம் அஸ்ய மைதிலி. ரொம்ப ஹிதமான விஷயமா சொல்றேன், இந்த விஷயத்தை கேளுங்கோ. ஹிதம் தத்யமகம் ப்ரூமி தியதாம் அஸ்ய மைதிலி. புராசரத் சூரியமரீச்சி சன்னிபான் நவான் சுபுங்கான் சுதுடான் நிருபாத்மஜஹ ஸ்ரிஜத்யமோகான் விஷிகான் வதாயதே பிரதீயதாம் தாசரதாய மைதிலி. கூர்மையான கடுமையான பானங்களை ராமன் வருஷிக்கிறதுக்கு முன்னாடி திருப்பி கொடுத்துருங்கோ. தேஜஸ்வ கோபம் சுகதர்மநாசனம் பஜஸ்வதர்மம் ரதிகீர்த்திவர்தனம் பிரசீத ஜீவேம சபுத்திர பாந்தவாக பிரதீயதாம் தாசரதாய மைதிலி. கோபம் வந்தா சௌக்கியத்தையும் தர்மத்தையும் ரெண்டையும் கெடுக்கக்கூடியது. தர்மத்தை வஜிங்கோ, இந்த கோபத்தை விட்டுடுங்கோ. தர்மம் தான் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது. சீதையை திருப்பி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கோ. பிரதீயதாம் தாசரதாய மைதிலி. நாம் எல்லாரும் சௌக்கியமா இருக்கலாமே. இப்படி இதமா உபதேசம் பண்ணாள் விபீஷண சுவாமி. இல்ல தீயதாம மைதிலின்னு முன்னாடி சொன்னாள். அப்புறம் பிரதீயதாம் தாசரதாய மைதிலின்னு இருக்கு. தீயதாம் பிரதீயதாம் இது ரெண்டுமே பாசிவ் யூசேஜ். சீதை கொடுக்கப்படட்டும் அப்படின்னு அர்த்தம். என்ன ஏன் பாசிவ் யூசேஜில் சொன்னாள் அப்படின்னாக்க, நீங்க நேரடியா சீதையை திருப்பி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இருந்து தயக்கமா இருந்ததுன்னா அப்படி பண்ண வேண்டாம். யாராவது ஆள் மூலமா சீதையை ராமாயணத்தில் சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணா போறோம். அல்டிமேட்லி வாட் மேட்டர்ஸ் இஸ் சீதா ஷுட் பி ரீயூனைட்டட் வித் ஹர் லார்ட். நீங்களே போய் கொண்டு போய் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் பிரதீயதாம் தாசரதாய மைதிலி
தாசரதாய மைத்திலின்னு சொன்னதுனால இன்னொரு சுவாரஸ்யம். நீங்க ராமன் டீ நேரடியாக கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப தயக்கமா கூச்சமா இருந்ததுன்னா, நந்தி கிராமத்தில் இருக்கக்கூடிய பரதன் அவனும் தசரதனுடைய புத்தகம் தான். பரதன் போய் மன்னியை சேர்த்துட்டா மன்னி அண்ணாவோட சேர்றதுக்கு பரதன் மேற்கொண்டு ஏற்பாடு பண்ணிவிடுவன். பிரதீயதாம் தசரதாய மைதிலி. ஆனா தாசரதாயன்னு சொல்லியிருக்கே, தாசரதையனா இருக்கணும். அது தாசரதின் அப்படின்னு பதம். அதுக்கு சதுர்த்தி ஏகவசனம் தாசரதையே. தாசரதாயன்னு சொன்னாரே உடனே வால்மீகி சம்ஸ்கிருதம் தெரியலையா அப்படின்னு கேட்கப்படாது. இதுக்கு ரெண்டு விதமா சுவாரஸ்யம் சொல்லணும். கீழே வேற ஒரு கான்டெக்ட்ல நான் பாலகாண்டத்தில் சொல்ற போது சொன்னேன், வால்மீகிக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்தவர் பாணினி. பாணினி பண்ண வியாக்கரணத்தை வச்சுண்டு அதுக்கு முன்னாடி இருந்த வால்மீகியுடைய வாக்கியத்தை ஜட்ஜ் பண்ணப்படாது, சரியில்லை. ஆர்ஷ பிரயோகம் ரிஷியுடைய பிரயோகம். இன்னொரு காரணம் என்னன்னாக்க, தாசரதாயன்னு சொன்னார்னா கிராமட்டிக்கலி இட் மே நாட் பி கரெக்ட். அது கூட ரொம்ப சூக்ஷ்மமா ஒரு விசேஷமான ஒரு விதியை சொல்லி ஒரு வித்வான் சொன்னார். தாசரதாயங்கிறது தப்பு இல்லை, அதுக்கு ஒரு விசேஷமான விதி சொன்னார் வியாக்கரண ரீதியாக. அது எப்படி வேணா இருக்கட்டும். வியாக்கரணத்தில் நமக்கு தெரிஞ்ச சாதாரணமான வியாக்கரணத்தில் இது ஒத்து வரமாட்டேங்கிறது. தாசரதையன்னு வர வேண்டிய இடத்துல தாசரதாயன்னு சொல்லிவிட்டார். அதாவது பெரிய ஆபத்தில் மாட்டின்னு இருக்கக்கூடியவன் கிராமட்டிக்கல் நுவான்சஸ், டிக்ஷன், ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். ஆற்றுல நெருப்பு பிடிச்சுன்னு கூரையில தெருவில் அரைஞ்சு பிடிச்சுன்னு ஓடுறான். யாராவது உபகாரம் பண்ணுங்கோ, கூரையில ஜலம் இல்லை கணத்துல நெருப்புன்னு கத்தின்னு போறான். கணத்துல ஜலம் இல்லை கூரையில் நெருப்புன்னு சொல்றது பதில நேர் மாறுதல ஆப்போசிட்டா சொல்லிட்டு போறான். அந்த பதட்டத்துல பெரிய ஆபத்து சுட்டுங்கிற பதட்டத்துல நாம சொல்றது கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு போனோம். ஆனா எல்லாருக்கும் புரியும். அவன் கூரையில ஜலம் இல்லை கணத்துல நெருப்புன்னு சொன்னா கூட எல்லாருக்கும் புரியும் என்ன சொல்றாங்கிறது, எல்லாருக்கும் கான்டெக்ட்ல இருந்து புரியும். அந்த மாதிரி ராட்சத குலத்துக்கே பெரிய ஆபத்து வரப்போறதே அப்படிங்கிற கவலையில பிரதீயதாம் தசரதாய மைதிலி. அப்படி தாசரதையன்னு வரணுமா தாசரதாயன்னு வரணுமா அதெல்லாம் யோஜனை பண்ணல. ஸ்லோகம் வாக்கள் அப்படியே சொல்லிட்டு போயிட்டாள். பிரதீயதாம் தாசரதாய மைதிலி. சதத்தை கலைச்சுட்டாள் ராவணன். கம்பர் சொல்ற போது சொன்னாள், விபீஷண சுவாமி சொன்னாலும் ரொம்ப முக்கியமான ரொம்ப ரசமான ஒரு பாயிண்ட் இது. சீதையுடைய கற்பால இந்த லங்கை எரிஞ்சு போயிருந்தா கூட நாம் ஒரு அளவுக்கு புரிஞ்சுக்க முடியாத, சீதையுடைய கற்பால எரியல, ஒரு வானரம் எரிச்சதுன்னு தெரிஞ்சதுனால இதுலேருந்தே அவ பக்கத்துல தர்மம் இருக்கு நம்ம பக்கத்துல தர்மம் இல்லைன்னு அவன் தெரிஞ்சுக்க வேண்டாமா? இல்லைன்னா ஒரு வானரம் லங்கை எரிச்சுட்டு போறதாவது அவள் எப்பேற்பட்டவள் தெரியுமா? உன்னுடைய நகரம் முழுக்க கோநகர் முழுவதும் நினது கொற்றமும். சீதை உலகத்துக்கெல்லாம் தாயாரா இருக்கக்கூடியவள். ஆனவள் கற்பினாள் வெந்ததல்லது ஒரு வானரம் சுட்டது என்று உணர்தல் மாட்சியோ. சரச கலைச்சு தன் கிரகத்தை போயிட்டாள் ராவணன். விபீஷண சுவாமியும் தன் கிரகத்துக்கு வந்தாள். ராத்திரி முழுக்க பிறண்டு படுத்துக்கிறார். ஒரு முடிவுக்கு டக்குன்னு வர முடியல. ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட். இது விபீஷண சுவாமிக்கு மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வரக்கூடிய கான்ஃபிளிக்ட். அண்ணாவா தர்மமா, இது மாதிரி பலவிதமான கான்ஃபிளிக்ட்ஸ் வரும். How you resolve that conflict will determine whether you are cast in the mold of a commonplace Kumbhakarna or the heroic and outstanding Vibhishana. இது how you decide that conflict அதை பொறுத்து தீர்மானம் பண்ண வேண்டிய விஷயம். இது கும்பகர்ணன் விபீஷணன் ரெண்டு பேருக்கும் தெரியும் ராவணன் திருக்கொண்டு தப்புன்னு ரெண்டு பேரும் சொல்லியிருக்கா. ஆனா செஞ்சோட்டிருக்கணும் உனக்காக நீ போட்ட சாத்தை சாப்பிட்டுட்டே உனக்காக யுத்தம் பண்றேன்னு ராவணன் பக்கத்திலேயே கடைசி மட்டும் வந்துவிட்டான் கும்பகர்ணன். விபீஷண சுவாமி சொல்லி பார்த்தால் இனிமே ஏறாது காதில் ஏறாதுன்னு தெரிஞ்ச உடனே இனிமே இந்த தப்புக்கு நாம் உடந்தையா இருக்கிற மாதிரி ஆயிடும், இங்க இருக்கப்படாதுன்னு பிரபு இடத்துல கிளம்பி வந்துட்டேன். தர்மத்துக்கும் ஒரு ஜீவனுக்கும் இருக்கக்கூடிய உறவானது எத்தனை ஜென்மாக்கள் எடுத்தாலும் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு உறவு. ஒரு ஜென்மாவில் விட்டு போகக்கூடிய உறவு இல்லை. ஆனா அண்ணா தம்பிங்கிற உறவு தாத்காலிகமா இந்த ஒரு ஜென்மா தான். ரொம்ப பேருக்கு ஒரு ஜென்மா முழுக்க லைஃப் டைம் கூட லாஸ் பண்ண மாட்டேங்கிறது. முன்னாடியே சண்டை வந்துடுது, அண்ணாவை கண்டா தம்பிக்கு ஆகல, தம்பியை கண்டா அண்ணாவுக்கு ஆக மாட்டேங்கிறது. ஒரு லைஃப் டைம் கூட லாஸ் பண்ண மாட்டேங்கிறது இந்த ரிலேஷன்ஷிப். மேக்சிமம் லாஸ் பண்ணதா லைஃப் டைம் தான் லாஸ் பண்ண முடியும். போன ஜென்மாவில் அண்ணாவா இருந்தாரா தம்பியா இருந்தாரா, அடுத்த ஜென்மாவில் வர போறாரா தம்பியா அண்ணாவா, யாருக்கு தெரியும்? அதான் காத்தே காந்தா கஸ்தே புத்திரஹா இதெல்லாம் நினைச்சு பாருடா அப்படின்னா பஜகோவிந்தத்துல போய் யார் உனக்கு அண்ணாவாவது தம்பியாவது சம்சாரோயம் அதீவ விசித்திரஹா, நீ எங்கேந்து வந்தே எப்படி வந்தே நினைச்சு பாரு. குத ஆயாதகா
தத்துவம் சிந்தைய ததிதம் பிராதகா, இப்படியெல்லாம் ஆச்சாரியால் உபதேசம் பண்ணிருக்க. நாம இதெல்லாம் நினைச்சு பார்க்கறது இல்லை. நமக்கு நினைச்சாலும் உள்ள பிரவேசம் பண்ண மாட்டேங்கிறது. ஏன்னா புண்ணிய விசேஷம், ரொம்ப விசேஷமான புண்ணியம் இருக்கணும். வேதாந்த விஷயம் உள்ள நுழையணும்னா அதுக்கு ஒரு பெரிய புண்ணியம் இருக்கணும். அண்ணாவுக்கும் தம்பிக்கும் இருக்கக்கூடிய உறவு தாற்காலிகமாக இந்த ஜென்மாவில் ஏற்பட்டது. தர்மத்துக்கும் ஒரு ஜீவனுக்கும் இருக்கக்கூடிய உறவுங்கிறது எத்தனை ஜென்மா எடுத்தாலும் தொடர்ந்து வரக்கூடியது. சாஸ்வதமாக இருக்கக்கூடிய உறவை தான் ரட்சிக்கணும், தாற்காலிகமாக இருக்கக்கூடிய உறவு முக்கியம் இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டால் வழிகாட்டால் வேலைக்குள்ள தத பிரத்யுஷதி பிராப்தே பிராப்த தர்மார்த்த நிச்சயா. பிராப்த தர்மார்த்த நிச்சயா ரொம்ப ரொம்ப ரசமான ஒரு பதம். இது சம்ஸ்கிருதம் கொஞ்சம் தெரிஞ்சவா ரொம்ப ரசிக்கலாம். அர்த்தகா அப்படின்னு சொன்னாக்கா அர்த்தியதே பிரார்த்தியதே இது அர்த்தகா. எல்லாரும் எது ஆசைப்படுவாரோ அதுக்குதான் அர்த்தம் பேரு. எல்லாரும் பணத்துக்கு ஆசைப்படுறா, அதனால அர்த்தகானா பணம்னு அர்த்தமாயிடுச்சு. அர்த்தத்துக்கு அர்த்தம்னு அர்த்தமாயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் அர்த்திக்கிறதுனால, எல்லாரும் பிரார்த்திக்கிறதுனால, எல்லாரும் அடையணும்னு ஆசைப்படுறதுனால. தர்மஹா ஏவ அர்த்தகா தர்மஹா ஏவ பிரார்த்தனீயா இது நிச்சயா எஸ்ய சகா தர்மார்த்த நிச்சயா பிராப்தகா தர்மார்த்த நிச்சயா ஏன சகா பிராப்த தர்மார்த்த நிச்சயா. தர்மம் தான் அடைய வேண்டிய லட்சியம் அப்படின்னு நிச்சயத்தை அடைஞ்சாலாம் வழிகார்த்தால் வளர் விபீஷண சுவாமி. பிராப்த தர்மார்த்த நிச்சயா அக்ரஜஸ்யம் வீரஹா பிரவிவேஷ மகாத்யுதிகி. அர்த்தால் எழுந்த உடனே அண்ணாவுடைய மாளிகையை நோக்கி கிளம்பினார். முதல் நாள் சதஸ்ல, பொது சதஸ்ல சில விஷயங்கள் சொல்ல முடியும், சொல்ல முடியாமல் இருக்கலாம். தனிப்பட்ட முறையில் அண்ணாவுக்கு சொல்லி இப்போவாவது அண்ணா தெரிஞ்சுன்னு மாறுறாரா ட்ரை பண்ணி பார்ப்போமேனு தனியா அண்ணாவை பார்த்து நமஸ்காரம் பண்ணி, நேற்றுக்கு பொது சதஸ்ல சில விஷயங்கள் சொல்ல முடியல, தனிமேல உங்கள்கிட்ட விஞ்ஞாபனம் பண்ணிக்கலாங்கிறதுக்காக வந்திருக்கேன். யதா பிரபுதி வைதேஹி சம்பிராப்தேனாம் புரிந்தபா ததா பிரபுதி திருஷ்யந்தே நிமித்தானி அசுபானி நக. சீதை நம்ம ஊருக்கு எந்த க்ஷணத்திலிருந்து வந்தாலோ அந்த க்ஷணத்திலிருந்து துர்நிமித்தங்கள்லாம் தெரிகிறது. கவாம் பயாம் சிஸ்கன்னி விமதாக வீர குஞ்சராக தீனமஸ்வா பிரகேஷந்தே நச்சகிராசாபிநந்தினக. காரணமில்லாமல் பசுக்கள்லாம் பால் சுரக்கிறது. மதம் பிடிச்சிருக்க வேண்டிய யானைகள்லாம் மதம் இல்லாமல் இருக்கு. குதிரைகள்லாம் தீனமான குரல்ல சத்தம் போடுறது, ஆர்த்தமான ஸ்வரத்தோட சத்தம் போடுறது. புல்ல கொண்டு வச்சா பசுமையான புல்ல சாப்பிடுறது இல்லை குதிரைகள் எல்லாம். அது மாத்திரம் இல்லை, ஊருடைய எல்லையில சாயங்கால வேளையில கல்கள் தான் ஒரேடியா சுத்தின்னு இருக்கு. கிருத்ராஷ்ச பரிலீயந்தே புரியும் உபரிபிண்டிதாக. சுத்தின்றே இருக்கு கழுகள்லாம். சரீசிருபாணி திருஷ்யந்தே ஹவ்யேஷு ச பிபீலிகாः பிரம்மிஷ்டேஷு அக்னிசாலாசு ததா பிரம்மஸ்தலீஷு ச சரீசிருபாணி திருஷ்யந்தே. அக்னிஷ்டேஷு அக்னிசாலாசு ததா பிரம்மஸ்தலீஷு ச. அக்னிஹோத்திர வேதியில ஹோமகுண்டத்தில் இந்த மாதிரி புண்ணியகர்மாக்கள் பண்ணக்கூடிய இடத்துலலாம் பாம்புகள்லாம் தெரிகிறது. ஆகுதி கொடுக்க வேண்டிய ஹவிஸ்ல எறும்புகள்லாம் தெரிகிறது. ஹவ்யேஷு ச பிபீலிகாः. சிவகானா பரமேஸ்வரன் ஒரு அர்த்தம், சிவகானா நரின்னு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த நரிகளெல்லாம் சிவம்னு சொல்லக்கூடிய நதிகளெல்லாம் அசிவமா அமங்கலகரமா இருக்கக்கூடிய சூச்சனை பண்ணும்படியா ஊழிட்டு இருக்கு. சந்தியா காலத்துல வியாகரந்தி அசிவம் சிவாக பாயசாக சங்கசா க்ரூராக. அப்படியே கூட்டம் கூட்டமா காக்காய்கள்லாம் வந்து சத்தம் போடுறது. எத்தனையோ துர்நிமித்தங்கள்லாம் தெரிகிறது. இதெல்லாம் பார்க்கிற போது ததேவம் பிரஸ்துதே கார்யே பிராயஷ்சித்தமிதம் க்ஷமம் ரோச்சதே யதி வைதேஹி ராகவாய பிரதீயதாம். நான் சொல்றது உங்களுக்கு சரின்னு பட்டுதுன்னா சீதையை ராமன்கிட்ட திருப்பி கொடுத்துருங்கோ. ராகவாய பிரதீயதான். இங்கேயும் பாருங்க, ராகவாயன்னு சொன்னாக்க 4 பேர்ல யாரை வேணா குறிக்கும். 4 பேர்னு இல்லை, அந்த வம்சத்தில் வந்தவா யார் வேணா எந்த ஆண்மகனையும் குறிக்கும். அது நீங்க நேரடியாக ராமன்கிட்ட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, யார்கிட்ட வேணா சேர்த்துடலாம். ராகவாய பிரதீயதாம். உங்களுக்கு பிடிச்சதுன்னு தோணித்துனாக்க, நான் பேசினது கோபத்தாலேயோ மோகத்தாலேயோ பேசிட்டேன்னு தோணித்துனா அங்க தோஷம் பார்க்கப்படாது, என்ன மன்னிக்கணும். இதஞ்ச எதிவா லோபாது எதிவா லோபாத்து குரோதாத்மா வியாகிருதம் மயா நதன் மனசி கர்த்தவியம். அதை போய் நீங்க மனசை பாராட்டப்படாது.
தத்ராபி கதுமே தோஷம் கர்த்தும் நார்கசி ராவணா. இப்படி சொல்லக்கூடிய விபீஷணனை பார்த்து ரொம்ப அலட்சியமா பதில் சொன்னானாம் ராவணன். எனக்கு மூலகங்கள்ல 33 தேவர்கள் வந்தா கூட எனக்கு பயம் இல்லை, மனுஷனா இருக்கக்கூடிய ராமனை பத்தி எனக்கு என்ன கவலை? பயம் ந பஷ்யாமி குதச்சிதப்யகம் ந ராகவ பிராப்ஸ்யதி ஜாது மைதிலீம் சுரைஹி சகேந்திரைஹி அபி சங்கதக்கதம் மமாக்ரதே திஷ்டதி லக்ஷ்மணாக்ரஜஹ. 33 தேவர்களுடைய சகாயத்தோட வந்தா கூட ராவணனால் எதிர்த்தாமல் நிற்க முடியாது, சீதை என்னமா அடைய முடியும் அப்படின்னு அலட்சியமா சொல்லி திருப்பி அனுப்பிச்சுட்டான் விபீஷணன். விபீஷண சுவாமி தான் செய்ய வேண்டிய பிரயத்னத்தை பண்ணிவிட்டார், கொடுக்கட்டும் சொல்லிட்டு வந்துட்டார். ராவணன் நாளுக்கு நாள் கிருஷமா போனானா? கிருஷத்துக்கு என்ன காரணம்னா 3 காரணங்கள். அவன் பண்ண பாப்பமே அவனை அரிச்சு எடுக்கிறதா. சபபூவ கிருஷோ ராஜா மைதிலி காமமோகிதா அசம்மான சதுர்தா பாஹபேன கர்மணா. 2வது ஒரு சரசு கூப்பிடுறதுக்கு ஏற்பாடு பண்ண. 2வது சரசு கும்பகர்ணன் ஸ்பெஷலா எழுப்பி அழைச்சு அவனை சொல்லிருக்காரு. எழுப்பினா மாத்திரம் போறாது, அவனை பிரீஃப் பண்ணி அழைச்சு பண்ணணும். சீதையை தூக்கினதே தெரியாது அவனுக்கு, அவன் தூங்கிட்டே இருக்கான். அவன் சின்ன குழந்தைகளா இருக்கும்போது வெடிகாலத்தாலும் எங்கேயாவது கிளம்பி போக முடியாது இருக்கும். அப்பா அம்மா குழந்தை அறவோ தூக்கத்தில் நீ ஜாகிரதையா இரு, நான் வெளியில் பூட்டின்னு போறேன்னு சொல்லிவிட்டு போவா. அப்புறமா திரும்பி வந்துடுவா 2 மணி நேரம் கழிச்சு. ஷாவி எடுத்துன்னு போயிருப்பா, திறந்து வந்தா அப்பவும் தூங்கிட்டு இருக்கும் அந்த குழந்தை. அது தெரியாது, அப்பா போனதும் தெரியாது, திரும்பி வந்ததும் தெரியாது. அது மாதிரி கும்பகர்ணனுக்கு தெரியாது, சீதையை தேடிக்கொண்டு வந்ததே தெரியாது. அவனை பிரீஃப் பண்ணி அப்டுடேட்டா கொண்டு வந்து அவனை வர சொல்லிருக்கார் சரஸுக்கு. அந்த சரஸ்ல ராட்சதாள்லாம் கூடியிருக்க. அந்த சரஸ்ல விபீஷண சுவாமி அண்ணாவுடைய சரணத்தை நமஸ்காரம் பண்ணி அபிவாதனம் பண்ணாள்னு இருக்கு. அண்ணாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அந்த ஸ்தானத்துக்குரிய மரியாதையை குறைக்கல. அதுக்காக அவன் தப்பா பண்ணக்கூடிய விஷயத்துக்கு தான் உடனடியா இருந்து சரியும் தலையாட்ட முடியாது. பூர்வஜாய அவர்ஜசம்சே நாமா தபஸ்சாட்சரணூபவந்தே சுகப்பிரகஸ்ததைவதேபியஹ ததூயதார்கம் பிரதகாசனானிகி. சதஸ் அவன் பேசுறான். மோஸ்ட் அன்பார்லிமெண்டரின்னு சொல்லுவா ஒன்ஸ் அபான் அ டைம். இப்ப பார்லிமெண்டரிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் மாறி போயிடுது, அதனால அதை சொல்லப்படாது. மோஸ்ட் இன்டெக்கரஸ் அப்படின்னு சொல்லலாம். சதஸ்ல இதெல்லாம் பேசுறது விவஸ்தை இல்லாமல் சாமேன செய்யாமாரோடும் இச்சதி அலசகாமினி என்னோட ஆசைக்கு உட்படுறதுக்கு மறுக்கிறாள் சீதை அப்படின்னு வாயை விட்டு வக்கத்தை விட்டு பேசுறான் ராவணன். காமாதுரானாம் ந பயம் ந லஜ்ஜா அப்படிங்கிறது சத்தியமா நிரூபணமா இருந்து நீங்க எனக்கு ஒரு உபாயத்தை சொல்லணும். சுநீதிச்ச அபிதீயதாம், நல்ல ஒரு நீதியா சொல்லணும். வாஸ்தவத்தை சுநீதியா இவன் கேட்கக்கூடிய கன்ஸ்டன்ஸுக்கு தகுந்தாப்புல அந்த கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது ஒரு நீதி உபதேசம் பண்ணணும். 2 கண்டிஷன் போட்டா என்னன்னா சீதையை திருப்பி கொடுன்னு யாரும் சொல்லப்படாது. அது மாத்திரம் இல்லை, ராவணையும் ரெக்ஸ் பண்ணி வதம் பண்ணும். இதுக்கு தகுந்தாப்புல நீங்க உபதேசம் பண்ணுங்க, மந்திராலோசனை சொல்லுங்க. அதே யாச்சயதா சீதா வத்யோ தசரதாத்மஜு பவத்பிகி மந்திரதாம் மந்திரஹா சுநீதிஷ்ச அபிதீயதா. ரொம்ப பேருக்கு கார்பரேட் வேர்ல்ட்ல இந்த மாதிரி அனுபவம் இருக்கும். மேலேருந்து உத்தரவு வந்துடும், இது மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் போட்டு பேப்பர்ஸ் மேல சப்மிட் பண்ணணும் ஃபைன அப்படின்னு உத்தரவு வந்துடும். ஸோ யூ ஹவ் காட் டு டெய்லர் யுவர் ரெக்கமெண்டேஷன்ஸ் இன் அக்கார்டன்ஸ் டு தி ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து டாப். அந்த மாதிரி ரொம்ப பேருக்கு நிரம்ப சங்கடம். அப்புறம் பின்னாடி ஏதாவது கஷ்டப்பை வந்து கொடுத்துன்னா அவன் ஓரலா சொன்ன விஷயம் அப்படியே கைண்டுவோம். இவன் பேப்பர் போட்டிருக்காம இருக்கும், இவன் தலையில வந்து விடும். அந்த he will become the scapegoat in the whole affair. இது ஒன்றும் புதுசு இல்லை, நம்ம 21st centuryல புதுசாக பார்க்கக்கூடிய சமாச்சாரம் இல்லை. ராவணன் தான் முதல்ல இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவன். டெய்லர்ட் ரெக்கமெண்டேஷன் வேணுங்கிறது அவன் தான் முதல்ல கன்க்ளூஷன் கொடுத்து அதுக்கு தகுந்தாப்ப நீங்க ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். உடனே கும்பகர்ணன் எழுந்து சொன்னாலாம், நீங்க எல்லாமே தலைகீழ பண்றீல, இந்த சதஸை எப்ப கூப்பிட்டு இருக்கணும்? சீதையை திருடி கொண்டு வரதுக்கு முன்னாடி சதஸை கூப்பிட்டு சீதையை திருடு வரலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். திருடு வந்தா வளைவுகள் பின்னாடி வரக்கூடிய ப்ரோசன் கான்ஸ் என்ன வரும் அப்படின்னு அப்பதான் யோஜனை பண்ணிருக்கணும். இப்ப எல்லாம் தலைக்கு மேல போயிடுத்து ஒரு குரங்கு வந்து எரிச்சு விட்டுறங்கன்னு சொல்றேன். இப்ப முழிச்சு என்ன பண்ணலாம் நீங்க கேட்டு இருக்கேள். நீங்க விதியே தசகாஸ்மாபிஹி ஆதூயேவாஸ்ய கர்மணஹ எப்பச்சாத் பூர்வகார்யாணி குருதேபோ புத்திமோகதஹ
பூர்வம் ச அபரகாரியாணி நசவேத நயானஜௌ. எவன் ஒருவன் முன்னாடி செய்ய வேண்டிய காரியத்தை பின்னாடி செஞ்சு பின்னாடி செய்ய வேண்டிய காரியத்தை முன்னாடி செய்யறானோ அவனுக்கு விவரம் தெரியல, நயம் தெரியலன்னு சொல்லணும். நல்லவேளை ராமன் இத்தனை நாளா உங்களை விட்டு வச்சாலே திருஷ்டியாத்வாம் நவதீத் ராம விஷமிஸ்ரம் இவாமிஷம். விஷம் கலந்த ஒரு பட்சம் இருந்ததுன்னா கரையை சுற்றி தூக்கி எறிய மாட்டானோ, அதை ஆற்ற பிரச்சனை பண்ணி வச்சிருந்தா இத்தனை நாளா உங்களை விட்டு வச்சதே பெரிய விஷயம் இது அப்படின்னா. ஏன்னா கும்பகர்ணன் நீ இப்படி சொல்றேன்னா நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிவிட்டேன், தீர்மானம் பண்ண வேண்டியது உங்களை சேர்ந்தது. அதுல மகாபாரஷன் ஒரு பரமாசத்து. ஏன் பரமாசத்துன்னு சொல்றேங்கிறது பின்னாடி இந்த அவன் என்ன பேசியிருக்காங்க அதை பார்த்தா தெரியும். அவன் சஜஸ்ட் பண்ணானாம் ராவணன்ட்ட, நீங்க பலாத்காரமா சீத்தை அனுபவிச்சுக்கோனே, அப்புறம் உங்களுக்கு மிருத்தி வந்தா கூட கவலை இல்லாம சீத்தை அனுபவிச்சோங்கிற திருப்தியோட போகலாமே. இதை போல ஒரு கிருத்திரமான திங்கிங் இங்கேயாவது உலகத்துல உண்டா? பலாத்து கூட்டே வர்த்தஸ்வ சுமகாபலா. அதுக்கப்புறம் என்ன வேணா வரட்டுமே, ஏதோ சீத்தை அனுபவிச்சவங்க திருப்தியோட போகலாம் அப்படின்னா. ராவணன் சொன்னா எனக்கு தெரியாதாது, நான் பலாத்காரமா பிரவர்த்திக்க முடியாது. புஞ்சிக்க ஸ்தலா அப்படின்னு ஒரு அப்சர ஸ்திரீகளுக்கு பலாத்காரமா பிரவர்த்திச்சேன். ரொம்ப நாள் முன்னாடி பிரம்மா இதை தெரிஞ்சின்ற உடனே அவள் அழுதுண்டே போய் பிரம்மாட்ட போய் வருத்தப்பட்டு முறையிட்டாள். பிரம்மா உடனே ஒரு சாபம் கொடுத்துட்டார், இனிமே எந்த ஸ்திரீயும் அவளுடைய அபிப்பிராயம் இல்லாமல் நீ பலாத்காரமா பிரவர்த்திச்சா உன் தலையானது 100 துண்டமா வெடிச்சு போயிடும் சொல்லிருக்க, அதனால பேசாம இருக்கேன். என்னதான் பப்ளிக்ல பேசுறது, ஒரு விவஸ்தையே இல்லாத அவளை கீழ்த்தரமா இறங்கி பேசியிருக்கான் பாருங்க. அதனால கீழ்த்தரமா அவளை கீழ்த்தரமா இறங்கிவிட்டா அது ராட்சச சபை அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். இதுல இருந்து ராட்சச சபைன்னு சொல்லப்படாது, ராவண சபை. ராட்சச சபையும் கூட இந்த மோசம் ராவண சபை. ராட்சசாதி சாதுக்கள்லாம் இருக்கானோ, விபீஷணாதிகள் இருக்காளோனோ, ராட்சச சபைன்னு ஒவ்வொரு அந்த அந்த வர்க்கத்தை முழுக்க பிராண்ட் பண்ணக்கூடாது. ராவண சபைங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். அப்ப வேற ஒரு சொன்னா ராமனை போல வேஷம் போட்டு போகப்படாதோன்னு ட்ரைட் அண்ட் ஃபெயில்டு தான் ராவணன். ராமனை போல வேஷம் போட்டு போனா சீதை மாற்றான மனைவி கிட்டக்கு போகப்படாதுன்னு தோணுறது. ராமனை போல வேஷம் போட்டாலே இப்படி தோணுறதுன்னா நீ நிஜமாவே ராமனை போல ஆயிட்டேன்னா உன் மனசு எவ்வளவு பரம பரிசுத்தமா இருக்கும். விபீஷண சுவாமி எழுந்திருந்து உபதேசம் பண்ற, சீதையை நீங்க சாதாரணமா ஏதோ ஸ்திரீ நினைச்சு ஏமாந்து போயிடாதுங்கோ. புருதோகி பாக்வந்தர போகராசி சிந்தாபிஷகா சுஸ்மித தீக்ஷ்ணதம்ஷ்டகா பஞ்சாங்குலி பஞ்சசிரோதிகாய சீதாமகீதவகேன ராஜன்னிகி. அவளுடைய 5 விரல்களும் 5 தலைகளை போல இருக்கு. அவன் மனசுல இருக்கக்கூடிய கவலைதான் விஷம். அவளுடைய 5 விரல்கள் 5 தலையை போல இருக்கு. சீதை ஒரு பெரிய கருநாகத்தை போல பாம்போட விளையாட வேண்டாம். அவள் என்ன சொல்லியிருக்காள், நான் உனக்கு நோயின்னு சொல்லியிருக்காளே மறந்துள்ளாமா. க்ஷீராப்தி முதல் காலத்தில் அலைமகளாக தோன்றின மகாலட்சுமி அல்லவா அவள். அவள் சாட்சாத் ஜெகன்மாதாவாச்சே. நோய் உனக்கு யான் எனவன்றுளாள் ஆயவள் சீதை பண்டு அமிழ்தில் தோன்றின. சாட்சாத் மகாலட்சுமி சுரூபம். ராமனுக்கு மாத்திரம்தான் விருந்து, பாக்கி இருக்கிறவாளுக்கெல்லாம் நோயை போல. சரியான முறையில் அணுகலை, பக்தியோடு அணுகலைன்னா அவளுக்கு அணுகாதவருக்கு பிணியேன்னு சொன்னாலும் அபிராமப்பட்டார். உனக்கு நோய், நோய் உனக்கு யார் என நுவன்றுள்ளாள். அதை மறக்கலாமா? இந்த கும்பகர்ணன் நிகும்பன் கும்பன் இவாள்லாம் காப்பாற்றுவா நினைச்சிருக்கேடா. நீங்க தேவலோகத்திலேயோ பாதாளத்திலேயோ மூலகங்கள்ல எங்க சஞ்சாரம் பண்ணாலும் கம்ன பாதாளமனு பிரவிஷ்டா குப்த சவித்ராபி அதவா மருத்பிகி ஜீவன்ஸ்து ராமஸ்ய நமோக்ஷதே தம் குப்த சவித்ராபி அதவா மருத்பிகி. யாரும் உங்களை ரட்சிக்க முடியாது. இப்படி உபதேசம் பண்ணால் பிரகஸ்தன் எழுந்து பேசினாள். பிரகஸ்தனுடைய வார்த்தையை கேட்டு விபீஷணன் கண்டிச்சாள். இந்திரஜித்து உடனே ரொம்ப திமிரோடு பேசுறாள். சித்தப்பாவை கண்டிச்சு, உங்களுக்கு யுத்தம் பண்ண பிடிக்கலன்னா பேசாம ஆத்துல இருங்கோ, நீங்க போய் சீதையை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லலாமா? என்னுடைய பலம் எப்பேற்படுது, என் சாமர்த்தியம் எப்பேற்படுது. ஐராவதத்துடைய 4 தந்தத்தையும் பேர்த்து போட்டு ஐராவதமானது அப்படியே ஸ்தம்பிச்சு போய் அப்படி இது காந்தத்திற்குன்னு திருத்தம். ஸ்வேதாரண்யம் என்று சொல்லக்கூடிய திருவெண்காட்டில் போய் அகோரமூர்த்தியா இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் உபாசிச்சு திரும்பி தந்தத்தை அடைஞ்சது இந்த ஐராவதம் இருக்கு ஸ்காந்தத்துல. ஐராவதத்துடைய தந்தத்தை பேர் தெரிஞ்சவன் தான் இந்திரன் ஜெயிச்சவன்.
ஐராவதோ விஸ்வரமுன்னதன்சே நிபாதித்தோ பூமிதலே மயாது. அப்படி இருக்க இந்த மனுஷால பார்த்து நம்ம பயப்படுறா அப்படின்னு பேசினேன். இந்திரஜித் பேசக்கூடிய பேச்சை கேட்டு ரொம்ப கோபம் வந்துட்டு விபீஷண சுவாமிக்கு, நீ சிறுபிள்ள பெரியவாதான் இருக்க வேண்டிய சதஸ்தம் உனக்கு இடமே கிடையாது, உன்னையும் வதம் பண்ணோம், இந்த மாதிரி யோகியதை இல்லாத ஒன்னை இந்த பெரியவர்கள் இருக்க வேண்டிய சதஸ்ல கொண்டு உட்காரத்துக்கு அனுமதி கொடுத்தாலே அவளையும் வதம் பண்ணோம். துவமேவ வத்யஸ்ச சுதுர்மதிஷ்ச சசாபி வத்யோ யஹானயத்வாம் பாலம் விடம் சாகசிகஞ்சயோத்ய பிராவேஷயத் மந்திரகிருதாம் சமீபம். இப்படி நிந்தனம் பண்ணால் இந்திரஜித்தை நிந்தனம் பண்ணி ராவணனுக்கு புத்திமதி சொல்ற. ராவணனுக்கு புத்திமதி சொல்ற போது கம்பன் வாக்காத இந்த இடத்துல ஹிரண்யன் வதைப்படணும்னு 100 பாட்டுகளுக்கு மேல நரசிம்மாவதார சரித்திரத்தை முழுக்க சொல்லியிருக்காள். எவ்வளவோ மகாபலிஷ்டர்களா இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஜெயிச்சிருக்கான் நாராயணன். அந்த பிரபுதான் இப்ப ராமனா வந்திருக்க, அவனோட விரோத பாவமானலாம் திருப்பி கொடுத்துருக்கோ சீதையே அப்படின்னு எம்பசைஸ் பண்றதுக்காக அந்த ஹிரண்யகிசிபு எவ்வளவு பலத்தோடு இருந்தால் தெரியுமா? அவனுக்கு 7 சமுத்திரங்கள்ல இருக்கக்கூடிய ஜனமும் சேர்ந்து கணுக்கால் பரியந்தம் தான் வரும். போய் நின்னா 8 திக்குகள்ல இருக்கக்கூடிய திக்குஜங்கள்ல 2 யானை 2 கையில பிடிச்சு ஒன்னோடு ஒண்ணு மோத விட்டு வேடிக்கை பார்ப்பன் பொழுதுபோக்கு அவனுக்கு. பாழிவன் தடல் திசை சுமந்தோங்கிய பனைக்கை பூழைவல் கரி 2 இருகைக்கு ஒரு பொருத்தம் ஆழங்காணுதற்கு அரியவாய் அகன்ற பேரழியும் தன் இரு தாழ் அளவென கடந்து ஏறும். அப்பேற்பட்ட இரண்யகிசிபு ஆயுதம் இல்லாம ஒரு கையால கிழிச்சு எறிஞ்ச பிரபுடா அப்படின்னு உபதேசம் பண்ண. நிருசிம்மாவதாரத்தை அரங்கேற்றம் பண்ற போது மீதி பண்டிதாலாம் ஒத்துக்கலையா. ஸ்ரீரங்கத்துல அரங்கேற்றம் இருக்கிறது. வால்மீகி ஒன்று நிருசிம்மாவதாரத்தை பத்தி பேசுற ராமாயணத்துல நீர்மாட்டில் நடுவில் எங்கேயோ யுத்த காலத்தில் இரண்யன் வதை படலம்னு ஒரு படலத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணா நாங்கள்லாம் ஒத்துக்க மாட்டோம்னாலாம் ஆட்சேபிச்ச பொழுது தசாவதார சன்னிதியில் இருக்கக்கூடிய கல் நிருசிம்மன் அட்டகாச சிரிப்பு சிரிச்சு கர்ஜிச்ச பொழுதுதான் பகவானுடைய ஆமோதனம் இருக்கு இந்த கிரந்தத்துக்கு அப்படின்னு தெரிஞ்சின்றாள். அப்புறம்தான் கம்பனை மேற்கொண்டு அரங்கேற்றம் பண்ணத்துக்கு விட்டாள். அவருடைய பெருமை தெரிஞ்சின்றாள் மீதி வித்வான்கள்னு ஒரு சம்பிரதாயமா ஒரு சரித்திரம் சொல்லுவாள். பகவான் ஆமோதனம் இருக்கிறதுனால்தான் கம்பராமாயணத்தை நாகபாச பந்த விமோசனத்தை அந்த படலத்தை பாடி போன உயிர் திருப்பி பிழைக்கும்படியா செய்தார்னு ஒரு சரித்திரம் ஒண்ணு உண்டு. அது பகவானுடைய ஒரு ஆமோதத்தை அடைஞ்சு வர. இல்லைன்னா இப்படி பாட முடியுமா? ராமன் கதையை இப்படி பாட முடியுமா? வைஷ்ணவெல்லாம் அதனால என்ன பண்ணிவிட்டு கம்பன் விரும்புன்னு சொல்றது இல்லை. ராமதான் ஸ்மார்த்த சம்பிரதாயத்தில் அவங்க கம்பன் சொல்றோம். அவ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆழ்வார்ல ஒருத்தராகவே கம்பநாட்டு ஆழ்வார் அப்படின்னு ஆழ்வார்கள்ல ஒரு கோஷ்டியில சேர்ந்தவராகவே அப்படிதான் கொண்டாடி பேசுறேன். கம்பநாட்டு ஆழ்வார் என்றுதான் சொல்றது வழக்கம். கம்பன் இப்படி இரண்யன் வதை படலம் என்று சொல்றாள். இதை கேட்ட உடனே இரண்யகிசிபு சரித்திரத்தை கிரகிக்கலவா இந்திரஜித்தை தூக்கி எறிஞ்சு பேசினானே விபீஷணன். அதுதான் ரெஜிஸ்டர் ஆச்சு ராவனுடைய மனசுல. சுனிவிஷ்டம் ஹிதம் வாக்கியம் உக்தவந்தம் விபீஷணம் அப்ரவீத் பருஷம் வாக்கியம் ராவண கால சோதிதா. ரொம்ப கடுமையான பருஷமான வாக்கியம் சொன்னாலாம். வசேத்தக சபத்னேன குருத்தேனாஷி விஷேன வா நது மித்ர பிரபாதேன சம்பசே சத்ருசேவினா. வேற யாராவது நீ பேசியிருக்கக்கூடிய பேச்சை பேசியிருந்தா நாக்க வெட்டி தள்ளியிருப்பேன், சிரஸ்தை வாங்கியிருப்பேன். நீ கூட பிறந்த தம்பியா போயிட்டு எனக்கு நன்னாவே தெரியுது. ஒரு கருநாகத்தோட வாசம் பண்ணாலும் வாசம் பண்ணலாம். சத்ருடைய க்ஷேமத்துக்காக வேலை செஞ்சு மித்திரனை போல வேஷம் போட்டு இருக்கக்கூடிய அசத்தோட வாசம் பண்ணக்கூடாது. ஞாதிகளுடைய தன்மை என்ன எனக்கு நன்னா தெரியும்டா விபீஷணா. ஜானாமிஷீலம் ஞாதீனாம் சர்வலோகேஷு ராட்சசா ஹ்ரிஷ்யந்தி வியசனேஷ்வேதே ஞாதீனாம் ஞாதயஸ்ததா. யாராவது தன் ஞாதி ஒருத்தனுக்கு கஷ்டம் வந்துட்டா இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு கூட கடன் வாங்கியாவது இன்னைக்கு பால் பாயசம் வச்சு சாப்பிடுவான். ஏன்னா அவன் கஷ்டப்படுறான்னு சந்தோஷப்படுறதுக்காக ஹ்ரிஷ்யந்தி வியசனேஷ்வேதே ஞாதீனாம் ஞாதயஸ்ததா. பிராமணன் தான் அவன்கிட்ட இந்திரிய நிகிரகம். பூமின்னு சொன்னா பசுன்னு சொன்னா அந்த சம்பத்து. அந்த மாதிரி ஞாத்தின்னு சொன்னா அவன்கிட்ட பயம் தான்டா சகஜமா சிந்திக்கும். வித்யதே கோஷு சம்பன்னம் வித்யதே பிராமணேதமஹ வித்யதே ஸ்திரீஷு சாபல்யம் வித்யதே ஞாதிதோ பயம். பத்ரி சொன்னார், பழைய காலத்துல எல்லாரும் விறகடுப்பு தானே உபயோகப்படுத்தினா, இல்லை குமிட்டி உபயோகப்படுத்திருந்தா. ஐப்பசி மாதம் சேர்ந்தாப்பில் 15-20 நாளா அடமழையா பெய்ஞ்சுட்டு இருக்கு. விறகெல்லாம் தொப்பமா நனைஞ்சு கிடக்கு.
திடீர்னு ஒரு அதிதி வந்துட்டார் ராத்திரி 10 மணிக்கு. அந்த அதிதி வந்திருக்காரு, வேற ஒரு ஊர்லேயே வந்திருக்காரு. ரசனையாதமாக பண்ணி போட வேண்டாமா? காஞ்ச விறகு ஒரு விறகு கூட கிடையாது. எப்படி சமைக்கிறது? அடுப்பு எப்படி மூட்டுறது? எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு பாருங்க. நமக்கு இப்போ எல்லாம் சௌரியமாக இருக்கு, எல்லாம் இந்த டச் பட்டன் எல்லாமே எல்லா கன்வீனியன்ஸும் இருக்கு. ஆனால் திடீர்னு ஒருத்தர் வந்தால் ஒரு ரசஞ்சா பண்ணி போடுறது தான் கஷ்டமா இருக்கு. அவ விறகு அடுப்பை வச்சுட்டு, குமுட்டி அடுப்பு, கோட்டை அடுப்பை வச்சுட்டு, யார் எந்த சமயத்தில் வந்தாலும் யோஜனை இல்லாமல் எத்தனை பேர் வந்தாலும் செழிக்காம பண்ணி போட்டுருந்தா. ரசஞ்சா மாத்திரம் இல்லை, வடபாயசத்தோடு பண்ணி போட்டுருந்தா. விறகு ஒரே ஈரமா இருக்கு, எப்படி சமைக்கிறதுன்னு தெரியல. கவலைப்படாதேன்னு மற்றவர்கள் அந்த தெருவிலையோ அந்த கிராமத்திலேயோ தசராத்திரிக்கு ஞாத்தி யாராவது இருந்தாங்கன்னா அவர் அழைச்சின்னு வர சொல்லுவேன். நான் அவாத்த மாத்திரம் காஞ்ச விறகு கிடைக்குமான்னு. அவன் விறகெல்லாம் வேண்டாம் ஐயா, சும்மா வந்தா போறோம். வந்து அவன் என்ன பண்ணான்? அவன் என்ன சமைச்சு கொடுக்கணுமா? அவனுக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாம் ஐயா, அந்த புண்ணிய புருஷன் கடாட்சம் பட்டா போறோம், பத்தி எரியும். ஞாத்தி இருக்கிறது அக்னின்னு உனக்கு தனியா ஒண்ணு எதுக்காக அப்படின்னா, ஞாத்தின்னா அப்படிதான்டா பயமா இருக்கும். நீ ஒரு கதை சொன்ன, நான் உனக்கு கதை சொல்றேன்னு. நான் ராவணன் ஒரு பெரிய யானை கூட்டம், அது தலைவனா ஒரு தாத்தா யானை, ரொம்ப முதிர்ந்த யானை. 2 குட்டி யானை தாத்தா யானை இடத்துல ஓடி வந்தது. தாத்தா, மனுஷெல்லாம் வரா, நம்ம பிடிக்கிறதுக்காக வரா, பயமா இருக்கு, எங்க இந்த காட்டை விட்டுட்டு வேற எங்கேயா போயிடலாமோ? அதான் ஒன்றும் வாண்டாண்டாங்க. தாத்தா நீங்க வாண்ட சொல்றேன், எங்களுக்கு பயமா இருக்கேங்க. அவன் என்ன கையில் என்ன கொண்டு வராங்க? கூர்மையான ஈட்டி இருக்கு, சூலம் இருக்கு, ஆயுதங்கள்லாம் இருக்கு, தீப்பந்தங்கள்லாம் இருக்கு, வேற என்ன இருக்கு? இரும்பு சங்கிலி எல்லாம் இருக்கு. இன்னும் வேற என்ன இருக்கு? என்ன வேற என்ன இருக்கு, வேற என்ன இருக்கு கேட்டுட்டே இருக்கேன். இவ்வளவு போராதாரம் இம்சை பண்றதுக்கு கவலைப்படாதே, ஒன்றும் ஆபத்து வராதுன்னா. தாத்தா உங்களுக்கு வயசாயிடுத்து, இனிமேல் ஆபத்து வந்தா கூட கவலை இல்லை, வாழ்ந்து போறோம், உங்களுக்கு தோணி போயிடுத்து, நாங்களாம் சின்ன குழந்தைகள், இனிமேல் தான் வாழ்க்கை நடத்தணும், நீங்க கவலைப்படாதேன்னு தைரியமா சொல்றேன். நான் எவ்வளவு அனுபவப்பட்டிருக்கேன், இது மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பேன்டா. அவன் கொண்டு வரக்கூடிய சூலத்தால், ஆயுதத்தால், தீப்பந்தத்தால் நமக்கு ஆபத்து இல்லை. போய் ஒரே ஒரு விஷயம் பார்த்துனுவா, நம்மளவன் வரானா பழகின யானை வரதா பார்த்துனுவா. பழகின யானையை வச்சுதான் காட்டு யானையை பிடிக்கணும். மீது ஆயுதங்கள்லாம் சும்மா இன்சிடென்ட் அவ்வளவுதான். நாக்னிகி நான்யானி சஸ்திராணி நனப்பாஷா பஜாவகாஹ கோராஹ ஸ்வார்த்த பிரயுக்தாஸ்து ஞாதயோனோ பஜாவகாஹ ஞாதயோனோ பஜாவகாஹ. எப்படி ஒரு யானை 3-4 மணி நேரம் ஸ்நானம் பண்ணதுக்கு, அந்த யானைக்கு குளிப்பாட்டி வைக்கிறதுக்கு யானை பாகம் ரொம்ப பாடுபட்டு ஸ்நானம் பண்ணி 3-4 பேரா தேய்ச்சி கழிச்சு அந்த யானையை சைடில் பக்கவாட்டில் படுக்க வச்சு யானையை குளிப்பாட்டி வரும்போது கவனிச்சு பார்த்தா தெரியும் எவ்வளோ சிரமப்பட்டு. திரும்பி வரும்போது அது மாற்றம் தும்பிக்கையில மண் எடுத்து உடம்பு முழுக்க வாரியை வச்சுக்கிற மாதிரி அனாரியர்களுடைய சௌகார்தம் அப்படிதான். யதா பூர்வம் கஜஸ்நாத்வா கிரஹ்யஹஸ்தே ந வைரஜஹ தூஷயதி ஆத்மனோ தேகம் ததா அனார்யேஷு சௌஹ்ருதம் அஸ்மின் முகூர்த்தே ந பவேத் த்வாம் து திக் குலபாம்சனம். இந்த நிமிஷமே கண்ணுக்கு முன்னாடி நிக்காதே, திக்காரம் பண்ணி தள்ளி விட்டார். இப்படி சொன்ன உடனே டக்குன்னு கிளம்பினாள். உத்பபாதகதா பாணிஹி சதுர்பிகி சகராட்சசைஹி. 4 ராட்சசால் விபீஷனோடு கூட கிளம்பினாலாம். கதையும் கையுமா கிளம்பினாள். இதுக்கு பல காரணங்கள் சொல்லுவாள் ஏன் கதையோட கிளம்பினாள்னு. முக்கியமான காரணம் என்னன்னா, விபீஷணன் ஒரு வீரன். சரஸுக்கு வரும்போது, வீரர்களுடைய சரஸுக்கு வரும்போது ஆயுதத்தோட வருதுங்கிறது அவருக்கு ஸ்வதர்மம். எப்படி பிராமணனுக்கு தீர்த்த பாத்திரத்தோட வருதுங்கிறது ஸ்வதர்மமோ, அந்த மாதிரி கத்திரியனா இருக்கக்கூடியவன், வீரனா இருக்கக்கூடியவனுக்கு ஆயுதத்தோட வருது சுதர்மம். அவருக்கு அதிகமா வந்திருக்க. ராவணன் திரஸ்காரம் பண்ணி தூக்கி எறிஞ்சு இனிமே சமரசமா போக முடியாதுங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போன உடனே, இனிமேல் நாம இங்க இருந்து பிரயோஜனம் இல்லை, பகவானுடைய சரணம் தான் கத்தியும் தோணி போயிடுத்து. அப்புறம் வைராக்கியம் வந்தவர் போய் ஆத்திர பத்னி இடத்துல குழந்தைகள்கிட்ட சொல்லிக்கிறதுக்காகவோ ஆயுதத்தை வச்சுட்டு வேற வேஷ இஷ்டி மாத்தின்னு போலான்னு காத்துட்டு போறோம். வைராக்கியம் வந்தா ஒரே க்ஷணத்துல எல்லாத்தையும் உதறிட்டு போக வேண்டியதுதான். அந்த சமயத்திலேயே அப்படியே கிளம்பிட வேண்டியதுதான். பரம வைராக்கியம் வந்ததுனால அப்படியே எந்த கோலத்தில் இருந்தாலும் அந்த கதியும் கையுமா அப்படியே கிளம்பினாள். உத்பபாதகதா பாணிஹி சதுர்பிகி சகராட்சசைஹி அந்தரிக்ஷஸ்தித ஸ்ரீமானி பிராஹாதரும் ராட்சசாதிபம். ஆகாசத்தில் இருந்தபடி தன் பிராதாவை பார்த்து பேசுறாள். ஸ்ரீமான் ஒரு பதம் போட்டார் வால்மீகி. இவருக்கு அடுத்த வேலை சாப்பாடு கிடைக்க போறதா தெரியாது. இவர் கட்டின வேஷ்டியோடு கிளம்பியிருக்கார். மாத்து வேஷ்டி காத்தாலும் ஸ்நானம் பண்ணா மாத்து வேஷ்டி கிடைக்குமா தெரியாது. ராமர் கொடுப்போம்னா ராமர்கிட்ட வேஷ்டியே கிடையாது, அவர் வல்கலம் தான் மரவுரி தான் கட்டிட்டு வந்திருக்கார். இவர் எந்த பகவானை ஆசிரிச்சு போறாரோ அந்த பிரபு அவர் வெறும் மரவுரி கட்டின்னு இருக்கார். இவருக்காவது வேஷ்டி இருக்கு, அவர் மரவுரி கட்டின்னு இருக்க. யார் யாருக்கு என்ன கொடுக்கறது தெரியல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில விபீஷணனை ஸ்ரீமான்
ஸ்ரீமான்னா நாம நினைக்கிற மாதிரி லௌகிகமான ஸ்ரீ சம்பத்துக்கு அதுக்கு அர்த்தம் இல்லை. ஸ்ரீமான்னு ஒரு பதம், தன்யன்னு ஒரு பதம், இது ரெண்டுமே சம்ஸ்கிருதத்துல ரொம்ப அபூர்வமான யூசேஜ். அதாவது பணங்காசு, வீடு, வாசல், வசதி எல்லாம் இருக்கக்கூடியவர் ஸ்ரீமான்னு சொல்றது இல்லை. எது சம்பத்து தெரியுமோனால் பகவானுடைய ஸ்மரணம் தான் சம்பத்து. பகவானை மறந்து இருக்கிறது தான் விபத்துன்னு விஷ்ணு புராணத்தில் சொல்லிருக்க. விபதோ நைவ விபதனா சம்பதோ நைவ சம்பதகா விபத் விஸ்மரணம் விஷ்ணோகோ சம்பத்து நாராயண ஸ்மிருதி. பகவான் ராமனுடைய ஸ்மரணம் வந்துடுத்து, இதுதான் வாஸ்தவத்துல சம்பத்து. அதனால அந்தரிக்ஷஸ்தித ஸ்ரீமானி பிராஹாகரும் ராட்சசாதிபு சுலபாக புருஷா ராஜன் சததம் பிரியவாதினஹ அப்ரியஸ்ய சுபத்யஸ்ய வக்தா ஸ்ரோதா ச துர்லபஹ. உங்களுக்கு பிரியமா இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பா. ஆனா அப்பிரியமா இருக்கு, ஆனா பத்தியமா இருக்கு. அந்த மாதிரி விஷயத்தை சொல்லறதுக்கு ஆள் ரொம்ப குறைச்சல், சொன்னா கேட்டுக்கிறதுக்கு ஆளும் ரொம்ப ரொம்ப குறைச்சல். சுஸ்திதே சுகமிஷ்யாமி சுகீ பவ மயா வினஹா ஆத்மானம் சர்வதா ரக்ஷ. உங்களையே நல்லா ரட்சிச்சுங்கோ. நான் கிளம்பி போனா நீங்க சௌக்கியமா இருக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்கேன். உங்க க்ஷேமத்துக்காக கிளம்பி போறேன். சுகீபவ மயாவினா நான் போனப்ப நீங்க சௌக்கியமா இருக்கும்னு அர்த்தம். நான் போனப்ப என்னமா நீங்க சௌக்கியமா இருக்க முடியுங்கிறது அதுதான் அந்தர்கதமான அர்த்தம். மயானா மயா மகாலட்சுமியா சீதைகா வினா, சீதையை திருப்பி கொடுத்தா நீங்க சௌக்கியமா இருக்க முடியும். சுகீபவ மயா வினா இப்படி சொல்லிட்டு ராவணனை பார்த்து பேசிட்டு அங்கேயிருந்து ஒரே முகூர்த்தத்தை கிளம்பி சமுத்திரத்துடைய வடக்கு கரை ராமன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து சென்றாளாம். ஆஜகாம முகூர்த்தேனே எத்திர ராமஸ்த லக்ஷ்மணஹா. ஒரு முகூர்த்தத்தில் வந்த வந்து கீழே இறங்கல, ஆகாசத்திலேயே இருக்கிற. கஸ்தகேவ விதிஷ்டதா உத்தரம் தீரமாசாத்திய கஸ்தகேவ விதிஷ்டதா. ஏன் ஆகாசத்திலேயே சொன்ன கா என்று சொன்னாக்க ஆகாசம்னு அர்த்தம். கஸ்தகேவ விதிஷ்டதானாக்க ஆகாசத்திலேயே நின்ன. ஏன் நின்ன? பிரபு இருக்கக்கூடிய அந்த மண்ணுல சமமா நாம கால பதிக்கிறதுக்கு நமக்கு யோகியதை கிடையாதுன்னு சொல்லி அந்தரிக்ஷஸ்தித ஸ்ரீமானி அங்கேருந்து ஆஜகாம முகூர்த்தேன எத்திர நாமஸ்த லக்ஷ்மணா உத்தரம் தீரமாசாத்திய கஸ்தஜேவ வெதிஷ்டதாக. ஒரு முகூர்த்தத்தில் வரணும்னா ரொம்ப வேகமா வந்திருக்கணும். 100 யோஜனை தாண்டி ஒரு முகூர்த்தத்தில் வரணும்னா ராமன் அடையணுங்கிறது. அதாவது இதுல 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். பகவான அடையணும் நினைக்கிறவன் வேகமா பகவான்கிட்ட ஓடி வரணும். இன்னொன்னு பகவான் ஒருத்தனை தடுத்து ஆட்கொள்ளணும் நினைச்சு விட்டான்னா ஒரே முகூர்த்தத்தில் சம்சாரம் என்ற சாகரத்தை கடக்கும்படியா செஞ்சுடுவன் அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கணும். முகூர்த்தத்தில் வந்து சேர்ந்தாள்னா அதான் தாத்பரியம். கீழே சுக்ரீவாதிகள்லாம் இருக்காள். அவள்கிட்ட தான் யாருங்கிறத அறிமுகப்படுத்திக்கிறார். விபீஷன் பரம ருஜுவானவர், ரொம்ப நேர்மையானவர்ங்கிறதுக்கு இந்த இடம் ஒன்று போரும் பிரமாணம். தனக்கு மோஸ்ட் அன்பேவரபிளா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார். எவனா பண்ணுவனா? சாதாரணமா ஒருத்தர் நம்ம பேசினாக்க நமக்கு நம்ம பத்தி ஒரு நல்ல இம்ப்ரெஷன் ஏற்பட முடியாதானே அவர்கிட்ட சொல்லுவோம். இவர் தன்னை பத்தி ரொம்ப அன்பேவரபிளா இம்ப்ரெஷன் வர முடியாத விஷயத்தை முதல்ல ராவணோ நாம துர்வృத்தா ராட்சசோ ராட்சசேஸ்வரஹ தேன சீதா ஜனஸ்தானாத் ஹிருதா ஹத்வா ஜடாயுஷோ. ராவணன் ராட்சச தலைவன், பரமதுஷ்டன், சீதையை திருடி கொண்டு வந்தவன். அந்த ராவணனுடைய தம்பினால் விபீஷணன். எப்படி இருக்கும்? ராமன் போய் சொல்ற போது சீதையை திருடி கொண்டு போன ராவணனுடைய தம்பின்னு சொன்னா கிட்டக்க அனுமதி கிடைக்குமா? சுவாமி ராமன் தான் ஏத்துப்பது தெரியும். அதனால நிச்சயமா ஏத்துக்க போறாங்க நம்பிக்கையில் தான் வந்திருக்க. அப்படி ஏத்துக்க போறாங்க நம்பிக்கை ஏதாவது கொஞ்சம் குறைஞ்சு போயிடுதுன்னா அது சரணாகதி தர்மத்திலேருந்து சரணாகதி லட்சணத்திலேருந்து குறைவா போயிடும். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் அண்ணாவுக்கு, கேட்கல. ரொம்ப கடுமையா என்ன துச்சமா பேசிவிட்டால். சோகம் பருஷிதஸ்தேன தாசவச்ச அவமானிதா. அடிமையை போல என்ன ட்ரீட் பண்ணி அவமானப்படுத்தி விட்டாள். தெக்வா புத்திரான்ஸ்ச தாரான்ஸ்ச ராகவம் சரணங்கதா. என்னுடைய குழந்தைகள், பத்னி எல்லாரையும் தியாகம் பண்ணிவிட்டு ராமனே கதின்னு வந்திருக்கேன். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத மகாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். சர்வலோகங்களுக்கும் சரணாகதி கொடுக்கறதுக்காக ஒரு வள்ளல் வந்து அவதாரம் பண்ணி வந்திருக்கானே. அதுவும் இது மாதிரி சரணாகதி கொடுத்து பழக்கப்பட்ட ரகுவம்சத்தில் வந்தவன் ராகவாய மகாத்மனே. எவன் ஒருவன் நினைச்சதை பேசுவதை நடத்தி காட்டுறானோ அவன் தான் மகாத்மா. என் பிரபு பல இடத்துல கர்ஜிச்சிருக்காள். சரணாகத்தை ரட்சிக்கிறேன்னு பல இடத்துல கர்ஜிச்சிருக்காள். அதே மாதிரி செயல்ல காட்டு வருங்கிற நம்பிக்கை இருக்கு. அதனால மகாத்மாவா இருக்கக்கூடிய ராமனை நம்பி வந்திருக்கோம்.
சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே, அப்பேற்பட்ட பிரபுவிடத்துல நான் விபீஷணன் மேல காத்துட்டு இருக்க அப்படின்னு சீக்கிரமா போய் நிவேதனம் பண்ணும். நிவேதனம் பண்ணணும்னா தெரியப்படுத்துறதுன்னு அர்த்தம். நிவேதயதமா க்ஷிப்ரம், உடனடியா சொல்லணும். விபீஷணம் உபஸ்திதம், இப்படி சுக்ரீவாதிகள்கிட்ட போய் விஞ்ஞாபனம் பண்ணினாள் விபீஷண சுவாமி. ராமனிடத்துல போய் சொன்னாள். சுவாமி உடனே சரஸ்தை கூட்டினாள். சரஸ்தை கூட்டி விபீஷணன் சேர்த்துக்கணுமா வேண்டாமா, நீங்க உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. தன் அபிப்பிராயம் என்னங்கிறத சொல்லலை. He has always kept his views very close to his chest. ஏன்னா ஒரு தலைவனாருக்கு கொடுவன் தன் அபிப்பிராயத்தை முதல்ல சொல்லப்படாது. சொன்னா மீதி இருக்கிறவா யாரும் கரெக்டா மனசு தோணுறத சொல்ல மாட்டா. அதுவும் தலைவனுடைய அபிப்பிராயத்துக்கு ஆப்போசிட்டா தங்களுக்கு மனசுல ஒன்று தோணுச்சுன்னா நிச்சயமா வாயை திறக்க மாட்டான். நம்ம உத்தியோகத்துக்கு வேட்டு வந்து விட்டாங்க பண்ணுறதுன்னு சொல்லி வாயை திறக்க மாட்டான். If you want a frank and honest opinion, you must not reveal your mind first. சுவாமி மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் என்னெல்லாமோ மேனேஜ்மெண்ட் புஸ்தகம் போடுறான். மேனேஜ்மெண்ட் தெரியணும்னா ராமாயணத்தை படிச்சா போதும், ஆஞ்சநேயன் உபாசிச்சா போதும். அதை விட இனிமே ஒரு மேனேஜ்மெண்ட் குரு வேற ஒருத்தர் இருக்க முடியாது. நமக்கு தெரியல எல்லா விஷயத்தையும் வால்மீகி வியாசனை சொல்லிருக்கா. என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு வித்தியாசம் தான். எவனாவது மேனேஜ்மெண்ட் டெக்னிக் அவன் புதுசா ஒன்றும் இருக்க மாட்டான். எங்க ஏதாவது ஒரு 4 கேஸ் ஸ்டடிஸ் ஏதாவது ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி இது காமனா ஏதாவது ஒரு டீம் இருக்குன்னு பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஏதாவது சொல்லி அது ஒன்றே ஒரு செமினார் கார்பரேட் ஸ்பான்சர்ஷிப் 25,000 rupees per day ஏதாவது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போட்டு அவன் உடனே பெரிய ஸ்பான்சர்ஷிப்னு போட்டுடுவோம். வால்மீகி வியாசனும் கட்டணம் கோரல. 4 பேர் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா ஒரே கம்பெனிலேருந்து a 5th member will be admitted free எல்லாம் போடுவோம். எனக்கு 25,000 ரூபாய்க்கு பதிலாக 20,000 ரூபாய் தலைக்கு கொடுக்க போறேன் மொத்தத்தில். இது வால்மீகி கட்டணம் கேட்கல, வியாசர் கட்டணம் கேட்கல. இதான் முக்கியமான வித்தியாசம். சுவாமி என்ன அழகா how a top executive, the chief executive of an institution, how he should conduct himself so that he will get the honest feedback from his advisors அப்படின்னா சுவாமி காட்டுறேன். சுக்ரீவாதிகளை கூப்பிட்டு விபீஷணனை சேர்த்துக்கணுமா வேண்டாமா சொல்லுங்க. சுக்ரீவன் சொன்னால் அண்ணாவுக்கு துரோகம் பண்ணிட்டு வந்திருக்கான், இவனை சேர்த்துக்கப்படாதுன்னு. ஒவ்வொருத்தரா சேர்த்துக்கப்படாதுங்கிறதுக்கு ஒவ்வொருத்தர் காரணம் சொல்றேன். இவனை சாவல்கள் மூலம் பரீட்சை பண்ணி அப்புறமா சேர்த்துக்கலாம், அது மட்டும் சேர்த்துக்கப்படாதுன்னு. இவன் வாஸ்தவத்திலேயே என்ன எண்ணத்தோடு வந்திருக்கான்னு தெரியாது. தெரியாம நம்ம எப்படி சேர்த்துக்கிறது? ஜாம்பவான் சொன்னால் தேசமும் காலமும் சரியா இல்லை, அதனால சேர்த்துக்கப்படாதுன்னா. ஆஞ்சநேயன் ஒன்னும் பேசல. ஆஞ்சநேயன் உன் அபிப்பிராயம் என்னன்னு சுவாமி கேட்டாள். சுவாமி கேட்டப்புறம் தான் பேசுறாள். அத்தசம்ஸ்கார சம்பன்னஹா ஹனுமான் சச்சிவோத்தமஹா அப்ரவீத் பிரஸ்ருதம் வாக்கியம் அர்த்தவத் மதுரம் லகு. ரொம்ப மதுரமான வாக்கு, அர்த்தபுஷ்டியோட வாக்கு. அது மதுரமா லகுவா டு தி பாயிண்ட் பேசினாலாம். சச்சிவோத்தமஹா ஆஞ்சநேயன் தான் மந்திரிகளுக்குள்ள பரமசிரேஷ்டர் வரதான். ஆஞ்சநேயன் பேசுறேன். நான் ரொம்ப சின்னவன், நீங்க கேட்டதுனால சொல்றேன். அதேசகாலே சம்பிராப்தஹ இத்யயம் யத் விபீஷணஹ விவக்ஷா தத்ரமே அஸ்தி தாம் நிபோத யதாமதி. தேசமும் காலமும் சரியா இல்லை, அதனால விபீஷணன் சேர்த்துக்கப்படாதுன்னு சொல்றா சில பேர். எனக்கு அதுல ஒரு அபிப்பிராயம், சொல்ல வேண்டிய அபிப்பிராயம் இருக்கு, அதை நான் நிவேதனம் பண்ணிக்கிறேன். இதுதான் தேசம், இதுதான் காலம். சயேஷ தேசகாலஸ்ச பவதீதி யதா ததா. இதுதான் சரியான தேசம், நான் காலம் தீர்மானம் பண்ணி விபீஷணன் வந்திருக்கான். இதுல இன்னொரு விஷயம், ஜாம்பவான் சொன்னதுக்கு நேர் ஆப்போசிட்டா சொல்றார் ஆஞ்சநேயர். ஜாம்பவான் ரொம்ப வயசானவர், ரொம்ப அனுபவப்பட்டவர். ஆஞ்சநேயர் அவர் இஸ் a man of wisdom. அதனால வயசானவர் சொல்றாரு, அதுக்கு ஆப்போசிட்டா நான் எப்படி சொல்றதுன்னு யோசனை பண்ணல. எது சத்தியமோ அதை பேசுறதுக்கு எத்தனை பேர் அதை அப்போஸ் பண்ணாலும் தான் சத்தியமா இருக்கக்கூடிய விஷயத்தை ரிவீல் பண்றதுக்கு தயங்கல, தன்னுடைய மைண்டை ரிவீல் பண்றதுக்கு தயங்கல. இதுதான் முக்கியமான நாம தெரிஞ்சுக்கணும். இதுதான் தேசம், இதுதான் காலம். முன்னாடி விபீஷணன் வந்திருந்தா உலகம் என்ன சொல்லும்? அண்ணாவை திருத்தறதுக்கு இன்னும் கொஞ்சம் பிரயத்னம் பண்ணிருக்கப்படாதா விபீஷணன் அப்படின்னு பேசும். சமுதிரத்தை தாண்டி நாம அந்த தெற்கு கரையில போய் சேர்ந்தப்ப விபீஷணன் வந்தா சமுத்திரத்தையே தாண்டி வந்துட்டான், ரொம்ப பலசாலியா இருப்போம் போல இருக்கு விரோதி, இனிமே அவன் பக்கத்துல தான் ஜெயம் இருக்குன்னு ஜெயிக்கக்கூடிய கட்சியில வந்து சேர்ந்திருக்கான் விபீஷணன். அப்படி ஒரு அபவாதம் வரும். இதுதான் யுக்தமான காலம், இதுதான் யுக்தமான தேசம். ராவணன் தௌராத்மியம் இருக்கு, உங்கள்கிட்ட பராக்கிரமும் விக்ரமும் இருக்கு. அதனால தௌராத்மியத்தை விட்டுட்டு சுத்தமான உத்தம குணங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து சேரணுங்கிற எண்ணத்தோட வந்திருக்கான். சயேஷ தேசகாலஸ்ச பவதீதி யதா ததா யுக்தமாகமனம் தஸ்ய சதிருஷம் தஸ்ய புத்திதஹ. தௌராத்மியம் ராவணே திருஷ்ட்வா விக்ரமம் ச ததா த்வயி
யுக்தம் ஆகமம் தஸ்ய சதுஷம் தஸ்ய புத்திதா. அதனால ஆஞ்சநேயன் சொல்றாள் விபீஷணனை சேர்த்துக்கணும்னு என் அபிப்பிராயம் அப்படின்னா பரம சந்தோஷப்பட்டாலாம் சுவாமி, நம்ம ஹிருதயத்தை ஒத்தனாவது புரிஞ்சுட்டானே அப்படின்னு. ஏன் புரிஞ்சுட்டாருன்னா அவர் சதா ராமநாமாவில் ஊறி இருக்கிறதுனால ராம ஹிருதயம் என்னன்னு அவருக்கு தெரியும், பகவானுக்கும் அந்த பக்தனுடைய ஹிருதயத்தில் என்ன இருக்குன்னு தெரியும். அதனால கடைசியில முத்தாய்ப்பை வச்சாமல் ஆஞ்சநேயன் பேச சொல்லிருக்கார். ஆஞ்சநேயனுடைய வாக்கை கேட்டு சுதவான் ஆத்மனிஷ்டிதம். He was not swayed by the variety of opinions expressed on the subject. தான் ஏற்கனவே ஒரு முடிவுக்கு வந்துட்டார். பாக்கி இருக்கிறவளை கன்சல்ட் பண்ணிக்காம இவ்வளவு லாக் ரூபா பகவான் ஆக்ட் பண்ணாருன்னு ஒரு அபவாதம் வரவானாங்கிறதுக்காக கன்சல்ட் பண்ணினாலே தவிர இது ஒரு முக்கியமான ஒரு பிரின்சிபிள் மேனேஜ்மெண்ட்ல. You may get so many opinions on a particular issue. Ultimately, the man at the top must have the capacity to take a decision. Even though that decision may not find favor with the majority, if that is what the company requires, he must be able to take a decision on his own. Where நாலு பேர் சப்போர்ட் பண்ணலையேன்னு கவலைப்படாம he must have the strength of character and the conviction to carry through with his decision. அது சுவாமி என்ன அழகா எடுத்துக்காட்டு. இவ்வளவு பேர்ல ஆஞ்சநேயர் ஒருத்தர் தான் சப்போர்ட் பண்ணிருக்காருயா, பாக்கி எல்லாரும் சேர்த்துக்கப்படாதுங்கிறார். ஆனா சேர்த்துக்கணும் தான் பகவான் சொல்ல போற, மெஜாரிட்டியோட போகல. மெஜாரிட்டிங்கிறது லாஜிக்க பார்த்தா